ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வாக்கியம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வாக்கியம். தேவனாகிய கர்த்தர், வெரி குட். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானார். சரி, ஆண்டவர் ஆதியில ஆதாமை தோட்டத்திலே சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து வேதம் சொல்லுகிறது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினாராம். மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? முதல்ல ஜீவன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இந்த தமிழ்ல ஜீவன் அப்படின்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது இல்லையா? ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நமக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. ஜீவன் அப்படின்னா என்ன? முதல்ல ஜீவன் அப்படின்னா என்னன்னா எபிரேய பாஷையில அத காய் என்று சொல்லுவாங்க. KAI, காய் என்று சொல்லுவாங்க. காய் அல்லது ஜீவன் ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னா என்ன பிரதர்? இன்னும் கொஞ்சம் புரியும்படியா, கொலோக்கியலா புரியும்படியானா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ரகமான வாழ்வு, தேவனை போன்ற வாழ்வு. இன்னும் புரியும்படியா சொல்றேனே, தேவனுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை, தேவனுக்கு என்ன விதமான சுவாபங்கள் இருக்கிறதோ அதே சுவாபங்கள், தேவனுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதே குணாதிசயங்கள், தேவனுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதோ அதே அறிவு, தேவனுக்கு இருக்கிற அதே ஞானம், தேவனுடைய சகலமும் சேர்ந்து தேவன் எவ்வண்ணமாய் வாழுகிறாரோ அவ்வண்ணமாகவே வாழுகிற ஒரு வாழ்வு, அதுக்கு பேர் தான் ஜீவன் அப்படின்னு பேர். இன்னும் கொலோக்கியலா இறங்கி வரனே, இப்ப நம்மகிட்ட இருக்கிற காரு, பங்களா, நகை, பணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும் என்ன சொல்லலாம்? நகை, பணம், காரு, பங்களா, நிலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சொத்து இல்ல, அசட் சொல்றோமா? அதே போல தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அறிவு, அவருடைய சுவாபங்கள், அவருடைய எல்லாம் சேர்ந்தது இருக்கு பாருங்க. அதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு பேர் தான் ஜீவன். அதுக்கு பேர் என்ன? ஜீவன். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ரகமான வாழ்வு. இப்ப ஆண்டவர் தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை படைக்கிறார், ஆதாமை படைக்கிறார். மண்ணினாலே அவனுக்கு உருவம் கொடுத்து தலை, கை, கால் எல்லாம் வச்சு படைச்சிட்டார். இப்ப மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஒரு பொம்மையை போல கிடக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? நான் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல இல்லையா? தேவன் ஜீவனுள்ள தேவன், அப்படித்தானே? எரேமியா 10:10 சொல்லுகிறது, தேவன் என்ன உள்ள தேவனா? ஜீவன் உள்ள தேவன் இல்லையா? இப்ப அவர் என்ன நினைக்கிறார்? நான் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல இந்த மண்ணான மனுஷனும் என்ன உள்ளவனாக இருக்க வேண்டும்? ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே வைக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க இல்ல? அவருக்கு இருக்கிற அதே ஜீவன் நமக்கு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவருடைய அதே பரிசுத்தம், அவருடைய அதே வல்லமை, அதே குணாதிசயங்கள், அதே சுவாபங்கள் எல்லாம் as like ditto God, அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இல்லையா? இப்ப தேவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அதே ஜீவன் அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே வைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரி, இப்ப முடிவெடுத்துட்டார். நம்மில் ஒருவனை போல அவனையும் என்னவாக்க வேண்டும்? ஜீவனை வைக்க வேண்டும் என்று டிசைட் பண்ணிட்டார். சரி, இப்ப தேவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை யாருக்குள்ள அனுப்பணும்? அந்த மண்ணான மனுஷனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள அனுப்பணும். ஜீவனை எப்படி அனுப்புறது? எப்படி அனுப்பி இருக்கலாம்? ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து அவனுக்கு முன்பாக நின்று
ஜீவன் உண்டாவதாக அப்படின்னு வார்த்தையை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், பிரகடனப்படுத்தி இருக்கலாம், வார்த்தையை அனுப்பி இருக்கலாம். ஆனா ஜீவனை அனுப்புவதற்கு எடுத்த உடனே அவர் வார்த்தையை அனுப்பல. ஏன்னா வார்த்தையை அனுப்பினாலும் அவனுக்கு என்ன செய்யாது, காதுல கேட்காது. ஏன்னா இன்னும் உயிர் என்ன செய்யல, உள்ள வரல, ஜீவன் வரல, அவனுக்கு எதுவும் என்ன செய்யாது, கேட்காது. சோ வேற வழி கிடையாது, வார்த்தையை அனுப்ப முடியாது. சரி, வேற என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஹெவன்லி டச் கொடுத்திருக்கலாம் இல்ல, ஜீவன் உண்டாவதாக அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், அவனை தொட்டிருக்கலாம் இல்லையா. இயேசு பாடையை தொட்டார் இல்லையா, அத போல என்ன செஞ்சிருக்கலாம், ஜீவன் உண்டாகட்டும்னு என்ன செஞ்சிருக்கலாம், மனுஷனை தொட்டிருக்கலாம், ஒரு ஹெவன்லி டச் கொடுத்திருக்கலாம் இல்லையா. அவர் தொடவும் இல்லை. அப்ப என்ன செய்தார் அப்படின்னா, என்ன செய்தார்னா, இப்ப மனுஷனுக்குள்ளே ஜீவனை வைப்பதற்காக அவர் என்ன செய்தார்னா, தனக்குள்ளே இருக்கிற ஜீவனை ஜீவ காற்றாக, ஜீவ சுவாசமாக உள்ள இருந்து இழுத்து மெதுவா குனிந்து மனுஷனுடைய நாசியில அந்த ஜீவ சுவாசத்தை, ஜீவ காற்றை என்ன பண்ணினாராம், ஊதினார். முதல் காரியம், ஜீவன் என்பது யாரை போன்று வாழ்கிற வாழ்க்கை, தேவனை போன்று வாழ்கிற வாழ்க்கை. ஜீவனை அனுப்புறதுக்கு தேவன் என்ன பண்ணினாரு, மனுஷன்ட்ட பேசல, தொடல, மனுஷன் மேல ஜீவ காற்ற என்ன பண்ணினாரா. வெரி குட், வெல் டன். சரி, அடுத்தது வருவோம். இப்ப ஜீவ காற்ற அவர் ஊதின உடனே, இப்படி சொல்றேன், தேவன் மனுஷன் மேல ஊதின உடனே இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருக்குள்ளே கடந்து வருகிறது, மண்ணான அந்த மனுஷனுக்குள்ளே, ஆதாமுக்குள்ளே கடந்து வருகிறது. அப்ப ஜீவன் என்பது தேவனை போன்று வாழ்கிற வாழ்க்கை. அந்த ஜீவனை அனுப்புவதற்கு தேவன் பேச மாட்டாரு, தொட மாட்டாரு, என்ன மட்டும்தான் பண்ணுவார், அவரு ஊதத்தான் செய்வார். அவர் ஊதின உடனே மண்ணான மனுஷனுக்குள்ள, தேவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருக்குள்ளே கடந்து வருகிறது, மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிறது இல்லையா. சரி, வாசிங்க பார்க்கலாம், 2:7 திரும்ப வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் என்ன ஆத்மாவானானா? இந்த ஜீவாத்மா அப்படின்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது இல்ல. ஆங்கிலத்தில் லிவிங் பீயிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சில மொழிபெயர்ப்புகளில் நிலை வாழ்வு பெற்றான், நிலை வாழ்வு உள்ளவனானான் அப்படின்னு போட்டிருக்கும். அது நமக்கு வழங்க மாட்டேங்குது இல்லையா. உங்களுக்கு புரியும்படியாக சொன்னால், நீங்கள் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வெளிவந்ததில் 1611 முதலாக அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வெளிவந்தது, முழுமையான அந்த மொழிபெயர்ப்பு வெளிவந்தது, ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க. அந்த நாட்களில் அது ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில், அதாவது ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்னு சொல்கிறத ஓல்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, பழைய ஆங்கிலத்தில் அது இருக்கும். அந்த நாட்களில் நிறைய எடிஷன்ஸ் வெளிவந்தது. அந்த நாட்களில் இருந்த அந்த பழைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வாச்சிங்கன்னா லிவிங் பீயிங் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, த ஸ்பீக்கிங் பீயிங், ஜீவாத்மாவானான் அப்படிங்கிறத பேசுகிற மனுஷனானான். ஸ்பீக்கிங் பீயிங், பேசுகிற மனுஷனானான். அப்ப உண்மைதானே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய இடங்கள் இப்படி சொல்றேனே, ஆதாமுக்குள்ள ஜீவனை ஊதுகிறார், ஊதுன உடனே அவன் ஜீவாத்மாவானான்னா என்ன அர்த்தம், என்ன மனுஷனானானா, பேசுகிற மனுஷனானான் இல்லையா. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கீங்களா, ஆண்டவராகிய இயேசு யாரை உயிரோடு எழுப்புன நிறைய சம்பவங்களை உற்று கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புறார், ஜீவன் இழந்துட்டா, இப்ப ஜீவன் உள்ள போன உடனே என்ன வார்த்தை இருக்கு தெரியுமா, எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய தொடங்கினார். வாலிபனை எழுப்புன உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய தொடங்கினான். அப்போ உயிர் உள்ள வந்துச்சுன்னா, ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா, முதல்ல மனுஷன் செய்யற வேலை என்னன்னா, எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிச்சிருவான் இல்லையா. அதே தான் தோட்டத்தில், அதான் ஃபர்ஸ்ட் அங்கதான் நடந்தது அந்த சம்பவம். அப்ப தேவன் என்ன செய்கிறா, தனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை மண்ணான மனுஷனுக்குள்ள வைக்கிறதுக்காக
அந்த ஆதாம் மேல ஊதுன உடனே அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருக்குள்ளே புறப்பட்டு போகிறது? மண்ணான மனுஷனுக்குள்ள ஆதாமுக்குள்ள போகிறது. ஆதாமுக்குள்ள ஜீவன் போன உடனே அவன் செய்த முதல் வேலை என்னன்னா, அவன் எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய தொடங்கினானா? சரி, வெரி குட். நான் ஒரே ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்டா வேகமா பதில் சொல்லணும். ஜீவன்னா, லைஃப்னா யாருக்கு இருக்கிறதை போன்ற வாழ்வு? வெல்டன் வெல்டன். சரி, அந்த ஜீவனை அனுப்புவதற்கு தேவன் பேசல. தோட்டத்துல அவர் பேசல, தொடல. அந்த மனுஷனுக்குள்ள ஜீவனை அனுப்புவதற்கு மனுஷன் மேல ஜீவ காற்ற என்ன பண்ணினாராம்? வெல்டன் வெல்டன், வெரி குட் வெரி குட். சரி, இப்ப தேவன் ஊதுனா மனுஷனுக்குள்ள என்ன கடந்து வரும்? சத்தமா சொல்லுங்க. ஜீவன் என்ன கடந்து வருது? ஜீவன். வெரி குட் வெரி குட். சரி, இப்ப அடுத்த கேள்வி. ஜீவன் உள்ள வந்த உடனே ஆதாம் செய்த முத வேலை என்ன? எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய தொடங்கினானா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது போமா. சரி, எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்னா யார்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற பர்சனாலிட்டியே யாரு, எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? ஒன்னு தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். முன்னாடி இப்ப ஜீவன் பற்றி ஆளு எழுந்து யார் உட்கார்ந்து இருக்கிறது? அதான். அப்ப அவன் பேசணும்னா கண்டிப்பா யார்கிட்ட தான் பேசி இருந்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தேவன்கிட்ட தான் பேசியிருக்கணும் இல்லையா? அப்ப ஜீவன் பெற்று பேசினால், ஜீவன் பெற்று பேசினால் முதலாவது மனுஷன் யாரோட மட்டும்தான் பேசுவான்? தேவனோடு தான் பேசுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் வேகமா கேள்வி கேட்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீவன்னா யாருக்கு இருக்கிறத போன்ற வாழ்வு? வெல்டன் வெல்டன். அந்த ஜீவனை அனுப்புறதுக்கு தேவன் பேசல, தொடல. மனுஷன் மேல ஜீவனை ஜீவ காற்றாக என்ன பண்ணினாராம்? வெரி குட். தேவன் ஊதுனா என்ன கடந்து வருகிறது? மனுஷனுக்குள்ள ஜீவன். ஜீவன் மனுஷனுக்குள்ள வந்தா அவன் செய்கிற முத வேலை என்ன? எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிப்பான்? வெரி குட். ஜீவன் வந்து பேசினால் மனுஷன் முதலாவது யார்கிட்ட தான் பேசுவான்? வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப அடுத்தது, ஜீவன் உள்ள வந்த உடனே தேவனோடு பேசுகிறான் இல்லையா? தேவனோட பேசிவிட்டு, வார்த்தையை கவனிங்க, நல்ல முக்கியம். தேவனோட பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பிக்கிறான். சகலமும் அவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது? ஆதாமுக்குள்ள இருந்து வெளிப்படுது. என்ன சொல், தேவன் சொன்னா எப்படி நடக்குமோ அதே போல இப்ப யாரு சொன்னாலும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆதாம் சொன்னாலும் அப்படியே எல்லாம் நடக்குது இல்ல? தோட்டத்தை பண்படுத்தவும் என்ன செய்யவும் வைத்தாரா? காக்கவும் வைத்தார் இல்லையா? தோட்டத்தை பண்படுத்துறதுன்னா என்னெல்லாம் செய்வாங்க? கொத்துவாங்க, அப்புறம் களை எடுப்பாங்க, அப்புறம் நீர் பாய்ச்சணும்னா எடுத்தோன்னே நீர் அதுவா போயிடும். நீர் பாய்ச்சறதுக்கு முதல்ல என்ன வெட்டணும்? கால்வாய், வாய்க்கால் வெட்டணும், சேனல் வெட்டணும் இல்லையா? வெரி குட். அப்ப இதெல்லாம் செய்யணும் இல்ல? இதெல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பா கருவிகள் தேவை தானே, எக்யூப்மெண்ட்ஸ் தேவை தானே இல்லையா? ஆதாம்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட் இருந்தது? கடப்பாரை, மம்பட்டி, எது இருந்துச்சு? ஆதாம்கிட்ட எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அவர் வைத்த ஜீவன் இருந்துச்சு. ஜீவனை பெற்று தேவனோட பேசிவிட்டு, நல்ல கவனிங்க, வார்த்தைகள் முக்கியம். தேவனோட பேசிவிட்டு உலகத்தோட பேச பேச சகலமும் அவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஆதாம் தேவனை போலவே செயல்படுகிறான். சொல்லுங்க, யாரை போலவே செயல்படுகிறான்? தேவனை போலவே செயல்படுகிறான். தேவனுக்குள்ள இருக்கிற அதே வல்லமை, அதே ஞானம், அதே சுவாபங்கள், அதே குணாதிசயம், அதே பரிசுத்தம் எல்லாம் டிட்டோ அவனுக்குள்ளேயும் இருக்கிறது இல்லையா? அவனுக்குள்ளேயும் இருக்கு. சரி, இப்ப கொஞ்ச நாள் நல்லதான் போச்சு. ஒரு கட்டத்தில் மனுஷன் பாவம் செய்தான். சொல்லுங்க, மனுஷன் என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தான்? பாவம் செய்தான். சரியா? ஒரு கட்டம் வரைக்கும் நல்லதான் போச்சு. ஒரு கட்டத்தில் மனுஷன் பாவம் செய்தான். அதன் விளைவாக மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவ சுவாசத்துல ஜீவன் அவனை விட்டு வெளியே போயிருச்சு. சுவாசம் மட்டும் மிச்சம் இருக்கு. ஜீவ சுவாசத்துல
எது வெளியே போயிருச்சு? ஜீவன் வெளியே போயிருச்சு. எது மட்டும் மிச்சம் இருக்கு? உள்ள சுவாசம் மட்டும் மிச்சம் இருக்கு. அல்ல கவனிங்க, எதனால ஜீவன் வெளியே போச்சு? எது உள்ள வந்ததுனால? வெரி குட், சொல்லுங்க. பாவம் உள்ள வந்ததுனால எது வெளியே போயிருச்சு? ஜீவன் வெளியே போயிருச்சு. இப்ப ஜீவ சுவாசத்துல ஜீவனை இழந்துட்டான். எது மட்டும்தான் மிச்சம் இருக்கு? உள்ள சுவாசம் மட்டும் மிச்சம் இருக்கு. இப்ப தேவன் பார்த்தார், மனுஷனை இப்படி ஜீவன் உள்ளவனாய் வைத்தோமே, நம்மில் ஒருவனை போல இவனை ஜீவன் உள்ளவனாய் வைத்தோமே, ஆனா மனுஷன் எதை இழந்துட்டான்? ஜீவனை இழந்துட்டான். ஆனா அந்த மனுஷன் இழந்த ஜீவனை அப்படியே விட்டுவிடக் கூடாது. மனுக்குலம் ஜீவனை இழந்துருச்சு, ஆனா அந்த இழந்த ஜீவனை அப்படியே விட்டுவிடக் கூடாது. மனுக்குலத்துக்குள்ள, மனுஷனுக்குள்ள மீண்டுமாய் ஜீவனை வைக்க வேண்டும் என்று பரலோகம் திட்டமிட்டது. தேவன் பிளான் பண்றார். மனுஷன் எப்படியே விட்டுறக்கூடாது. அவன் ஜீவனை இழந்துட்டான், ஆனாலும் மீண்டும் அவனுக்குள்ள எதை வைக்கணும்? ஜீவனை வைக்கணும். அவர் திட்டமிடுகிறார். நாம தோட்டத்தில் இழந்தோம் பாருங்க அந்த ஜீவன். ஆதியில தோட்டத்தில் ஆதாம் மூலமா நாம இழந்தோம் பாருங்க அந்த ஜீவன். ஜீவனா யாரை போன்ற வாழ்வு? யாரை போல பரிசுத்தம்? யாரை போல வல்லமை? யாரை போல குணாதிசயம்? யாரை போல அறிவு? யாரை போல ஞானம்? இந்த ஜீவனை இழந்தோம் பாருங்க. அந்த மனுக்குலம் இழந்த ஜீவனை மீண்டும் மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும். யோவான் 10:10 தானே? வாசிங்க பார்க்கலாம். திருடன், சேர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்கவும்? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்கவும்? ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு இறங்கி வந்தார்னா, தோட்டத்துல நாம இழந்தோம் பாருங்க அந்த ஜீவனை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிற போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார். ஆனா ஒன்ன மட்டும் அவர் கவனமா எடுத்துக்கொண்டு தான் இறங்கி வந்தார். எதை தெரியுமா? பிதாவுக்குள்ள இருந்த அதே ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்ததா? சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்தது? ஆதாமுக்கு பிறகு தேவனுக்குள்ள இருந்த அதே ஜீவனோட இந்த பூமிக்கு இறங்கி வந்தது யாரு மாத்திரம்தான்? இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்ள இருந்த ஜீவன்? பிதாவுக்குள்ள இருந்த அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ளேயும் இருக்கிறது? இயேசுவுக்குள்ள இருந்தது. ஆண்டவராக இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார் இல்லையா? சரி, 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே அவர் உயிர் வாழ்ந்தார். சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே என்ன நடந்தது? என்ன நடந்தது? நீங்க பதில் சொல்லுங்க. மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவன் எதனால வெளியே போச்சு? எது உள்ள வந்ததுனால ஜீவன் வெளியே போச்சு? வெரி குட், வெரி குட். எது உள்ள வந்ததுனால? பாவம் உள்ள வந்ததுனால எது வெளியே போயிருச்சு? ஜீவன். அப்ப திரும்ப ஜீவனை உள்ள வைக்கணும்னா எதை வெளியே எடுக்கணும்? வெரி குட். பாவத்தை என்ன செஞ்சு ஆகணும்? இந்த பாவம் உள்ள வந்ததுனால தானே ஜீவன் வெளியே போச்சு. அப்ப ஜீவன் திரும்ப உள்ள வரணும்னா உள்ள இருக்கிற எதை எடுக்கணும்? மனுஷனுக்குள்ள இருக்கிற எதை எடுக்கணும்? பாவத்தை எடுக்கணும் இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க. நம்மட்ட பாவம் இருந்துச்சு. சொல்லுங்க, நம்மட்ட என்ன இருந்துச்சு? இயேசுவுக்குள் என்ன இருந்தது? அவர் பரலோகத்திலிருந்து வரும்போது எதோடு இறங்கி வந்தார்? இயேசுவுக்குள், அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்துச்சு. நம்மட்ட என்ன இருந்துச்சு? அப்ப சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, பிதா என்ன செய்தார்னா,
நம்ம மேல இருந்த பாவத்தை எடுத்து சிலுவையில இயேசுவின் மேல வைத்தார். இயேசுவுக்குள்ள இருந்த ஜீவனை எடுத்து மனுக்குலத்துக்குள்ளே வைத்தார். அல்லேலூயா. நம்மட்ட இருந்த பாவம் யார்கிட்ட போயிடுச்சு? நம்மட்ட இருந்த பாவம் அவர்கிட்ட போனா. நம்மட்ட இருக்கிற ஒண்ணு அவர்கிட்ட போனா, அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு என்ன செய்யணும்? நம்மட்ட வரணும் இல்லையா? நம்மட்ட என்ன இருந்துச்சு? பாவம். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அப்ப நம்மட்ட இருந்த பாவம் அவர்கிட்ட போனா, அவர்கிட்ட இருந்த எது நமக்குள்ள வரணும்? ஜீவன் வரணும் இல்லையா? இப்ப கவனிங்க. சிலுவையில இந்த டிரான்ஸ்ஃபர்ல, இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்ல சிலுவையில ஒண்ணுதான் நடந்துச்சு. என்ன? நம்மட்ட இருந்த பாவம் யார்கிட்ட போயிருச்சு? இயேசுட்ட போயிருச்சு. இப்ப இயேசுக்குள்ள இருக்கிற எது நம்மட்ட வரணும்? சத்தமா சொல்லுங்க. அநேகர் சொல்லல. சத்தமா சொல்லுங்க. என்ன வரணும்? இந்த டிரான்ஸ்ஃபர்ல ஒண்ணுதான் நடந்துச்சு. சிலுவையில பாதி நடந்துச்சு. என்ன? நம்மட்ட இருந்த பாவம் யார்கிட்ட போயிருச்சு? இயேசுவிட்ட போயிருச்சு. அவர் சிலுவையில பாவத்தை சுமந்தார், சிலுவையில மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டார். மீண்டும் 3ஆம் நாளில என்ன செஞ்சாரு? உயிரோடு அதே ஜீவனோடு எழுந்து வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஏன் அவரால் மரணத்தை பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சுச்சுன்னா அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப அதே ஜீவனோட திரும்பவும் எழுந்து வருகிறார் இல்லையா? சரி, இப்ப ஜீவனோட வந்துட்டார். நம்மகிட்ட இருக்கிற பாவத்தை எடுத்தாச்சு. இப்ப எதை நமக்குள்ள வைக்கணும்? திருப்பி ஜீவனை வைக்கணும் இல்லையா? ஜீவனை வைக்கணும்னா தேவன் என்ன செய்வாரு? பேசுவாரா? தொடுவாரா? தேவன் என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? ஆதாம் மேல என்ன பண்ணினாரு? ஊதினாரா? இயேசுவும் ஜீவன் உள்ளவராய் உயிர்த்தெழுந்து வந்தார். நேர சீஷர்கள்ட்ட வந்தார். அது வரைக்கும் அவர் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி. என்னவா? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீவனாக யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஊதின உடனேயே ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஊதின உடனேயே என்ன வரல? ஜீவன் உள்ள வரல. ஏன் அப்படின்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னும் என்ன செய்யப்படாதிருந்தார்? அருளப்படாதிருந்தார் இல்லையா? அப்ப இயேசு என்ன செய்தார்னா பாவத்தை ஜெயித்து ஜீவன் உள்ளவரா வந்து அந்த ஜீவனை சீஷர்களுக்குள்ள அனுப்புறதுக்காக அவர்கள் மேல என்ன பண்ணினா? ஊதிட்டு பரமேறி சென்று பிதாவினுடைய வலது பாரிசத்துல அமர்ந்தார் பாருங்க, வீற்றிருந்தார் பாருங்க, மகிமைப்படுத்தப்பட்டார் பாருங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் இறங்கி வர ஆரம்பிச்சார். யார் அவரு? அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க, 4 வரைக்கும் வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. வெரி குட். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. கேக்குறதுக்கே எவ்வளவு குளோரியா இருக்கு பாத்தீங்களா? ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன செய்ய தொடங்கினார்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை சத்தமா என்ன செய்ய தொடங்கினார்களா? இப்ப பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஜீவன் என்பது, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஜீவன் என்பது யாரை போன்ற வாழ்வுதான்? தேவனை போன்ற வாழ். இப்ப பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜீவன் உள்ளவராக இருந்தார். அந்த ஜீவனை மண்ணான மனுஷனுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்கு அவன்கிட்ட பேசல, தொடல, ஜீவனை ஜீவ காற்றாக அவன் மேல என்ன பண்ணினாராம்?
ஊதினார். அவர் ஊதின உடனே அவருக்குள்ள இருந்த எது வெளிப்படுகிறது? ஜீவன் வெளிப்பட்டு யாருக்குள்ளே பிரவேசிக்கிறது? மண்ணான மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஜீவன் உள்ள வந்தவுடனே ஆதாம் செய்த முதல் வேலை என்ன? அவன் எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய தொடங்கினானா? பேசத் தொடங்கினான். பேசினான்னா முதல்ல யார்கிட்ட தான் பேச ஆரம்பித்தான்? தேவனோட பேச ஆரம்பித்தான். தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேச பேச சகலமும் அவனுக்கு என்ன செய்ய ஆரம்பித்தது? கீழ்ப்படி ஆரம்பித்தது. தேவனுக்குள்ள இருந்த அதே ஜீவன் ஆதாமுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜீவன் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். முதல் ஆதாம் இழந்த அதே ஜீவனை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதே ஜீவனோடு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மண்ணான மனுஷன் மேல இருந்த எல்லா பாவத்தையும் தன் மீது எடுத்து வைத்துக் கொண்டார். சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். மீண்டும் 3ஆம் நாள் அதே ஜீவனோடு எழும்பி வந்தார். எழும்பி வந்து செஞ்ச முதல் வேலை என்னன்னா, சீஷர்கள் மேல என்ன பண்ணினாராம்? ஊதினார். அவர் ஊதினதன் விளைவாக பெந்தெகோஸ்தே நாள்ல பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ காற்று இறங்கி வர ஆரம்பித்தது. அந்த ஜீவ காற்று சீஷர்கள் மேலே மோத ஆரம்பித்தது. சீஷர்கள் ஜீவன் பற்றி எழும்பினார்கள். ஜீவன் பற்றி எழும்பினவர்கள் என்ன பாஷையில பேச தொடங்கினார்கள்? அந்நிய பாஷையில பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாரோடு ரகசியங்களை பேசுகிறான்? தேவனோட பேச ஆரம்பித்தார்கள். தேவனோட பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. தேவனுக்குள்ள இருந்த அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ள இருந்து வெளிப்படு? இயேசுவுக்குள்ள இருந்த அதே ஜீவன் இப்ப சீஷர்களுக்குள்ள இருந்தும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவரை போலவே வல்லமை, அவரை போலவே சுவாபங்கள், அவரை போலவே குணாதிசயம், அவரை போலவே வேர்டை ப்ரொக்ளைம் பண்றாங்க, அவரை போலவே சுகமளிக்கிற வரம் சகலமும் இப்ப இயேசுவுக்குள்ள இருந்த அதே ஜீவன் இப்ப யாருக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது? சீஷர்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் கவனிக்கல. பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் ஊதுகிற போது நல்லா தள்ளி நின்று அப்படி ஆதாம் மேல ஃபோர்ஸா ஊதலை, ரொம்ப ஞானமா செஞ்சார். இல்ல மெதுவா குனிந்து எங்க வந்து ஊதுனாரு? நாசியில ஊதுனார். இல்ல தள்ளி நின்று அப்படி ஃபூன் ஊதி இருந்தாரு வைங்க, தலை கை கால்லாம் தனித்தனியா என்ன செஞ்சுட்டு போயிருக்கோம்? பிச்சுட்டு போயிருக்கு. ஏன்னா உயிர் இன்னும் வரல, பொம்மையா தானே களிமண்ணா தானே கிடக்குறான். அதனால ரொம்ப ஞானமா என்ன பண்ணாரு? மெதுவா குனிந்து அவன் நாசியில என்ன பண்ணினாராம்? ஜீவ காற்றை ஊதினார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஜீவன் வருகிற போது, ஜீவ காற்றை பரலோகம் அனுப்புகிற போது சும்மா அனுப்பல, சாதாரண காற்றை அது அனுப்பல. ஏன்னா 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல, பரலோகம் ஏறக்குறைய 4000 ஆண்டு காலம் காத்திருந்தது. எப்ப ஜீவனை மனுஷனுக்குள்ள திரும்ப வைக்கலாம், இயேசு எல்லாவற்றையும் மனுஷனுக்காக எப்ப சிலுவையில செய்து முடிப்பார், எப்ப ஜீவனை மனுக்குலத்துக்குள்ள ரெஸ்டோர் பண்ணலாம். 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல 100 வருஷம் அல்ல, ஏறக்குறைய 4000 ஆண்டு காலம் பரலோகம் காத்து கொண்டிருந்தது. நீங்க வீட்டுல இருந்து ஒரு 10 நாள் 20 நாள் அது 1 வருஷம் 6 மாசம் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே உங்க மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணுங்கிற அப்படியே உங்க உள்ள அப்படியே துள்ளும் பாருங்க, ஒப்பிலாகும் பாருங்க. இப்ப பரலோகம் துள்ளுது, எப்ப ஜீவன் அனுப்பலாம், எப்ப ஜீவன் அனுப்பலான்னு. அந்த வேளை வந்தபோது பரலோகம் சாதாரணமா ஜீவ காற்று அனுப்பல, சாதாரணமாய் அது அனுப்பி வைக்கல, அது பலத்த காற்றாய் ஜீவனை அனுப்ப ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஜீவன் உள்ள வந்த உடனே ஆதாம் எழுந்து உட்கார்ந்து தேவனோட என்ன செய்ய ஆரம்பித்தானா? பேசினா இல்லையா? இப்ப பேசுறதுனாலே கண்டிப்பா என்னதான் ஒரு பாஷை இருந்திருக்கணும் இல்ல? பேச்சினாலே கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? ஒரு பாஷை இருந்திருக்கணும் இல்ல? அப்ப ஆதாம் எந்த பாஷையில பேசினா? வேதத்துல எபிரேய பாஷையில பேசினா. அது வேதத்துல இருந்தே நிரூபிச்சிருக்காங்க. பட் நமக்கு அதுக்குள்ள போகலாம் என்ன இல்லை, நேரம் இல்லை. இப்படி வச்சுக்கிறோம், ஹீப்ரூல தான் பேசினானா ஆதாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நம்ம புரியுறதுக்கு அப்படி வச்சுக்கலாம். சொந்த பாஷை பிரதர், அவனுக்குன்னு ஒரு பாஷை ஞானத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த சொந்த பாஷையில அவன் என்ன செய்தான்? தேவனோட என்ன செஞ்சான்? பேசினான். இப்படி வச்சுக்கலாம். ஆதாம் பழைய ஏற்பாட்டில்
சொந்த பாஷையில தேவனோடு பேசினா, புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் அந்நிய பாஷையில பேசினார். பழைய ஏற்பாட்டில் என்ன பாஷையில பேசினா? சொந்த பாஷையில பேசினா ஆதாம். புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் என்ன பாஷையில பேசினார்கள்? அந்நிய பாஷையிலே பேசினார். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் சொந்த பாஷையிலே தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பித்தான், ஜீவன் வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பித்தார்கள். அதே ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஜீவனுள்ள வாழ்வை பார்க்க முடியும். ஏன் இன்னைக்கு ஜீவனுள்ள வாழ்வு இல்லைன்னா என்ன பேச்சு, எதுல பேசுறது இல்லை? இப்ப சத்தமா சொல்லுங்க. அதாவது இதை நியூ டெஸ்டமெண்ட்டை ஹீப்ரூவில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நியூ டெஸ்டமெண்ட் கிரீக் தானே. அதை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, யூதர்கள் தானே முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அதை ஹீப்ரூவுக்கு, ஏன்னா யூதர்களுக்கு ஹீப்ரூ தானே நல்லா தெரியும்னு ஹீப்ரூவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜூஸ் பீப்புள் வந்து இந்த நியூ டெஸ்டமெண்ட் கிரீக்கில் இருந்ததை ஹீப்ரூவுக்கு என்ன பண்ணாங்க? அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க இந்த அந்நிய பாஷைன்னு அதை மொழிபெயர்க்கல. அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, லெஷோன் ஈஷ் என்று சொல்லுவாங்க. நான் ஆங்கிலத்தில் ஸ்பெல் பண்ணி காட்டுறேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. LESHON, LESHON, லெஷோன். அடுத்தது ஈஷ், YIESH, YIESH, ஈஷ், லெஷோன் ஈஷ். லெஷோன் அப்படின்னா பாஷை அப்படின்னு அர்த்தம். ஈஷ்னா அக்கினி அப்படின்னு அர்த்தம். லெஷோன் ஈஷ் அப்படின்னா அந்நிய பாஷை அல்ல, அது என்ன பாஷை? அக்கினி பாஷை. சொல்லுங்க, என்ன பாஷை? நம்ம தான் என்ன பாஷைன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். அந்நிய பாஷைன்னு சொல்லி சொல்லியே நமக்கு அந்நியமாக போயிட்டு இல்லையா? சரி, ஏன் ஜனங்கள் அக்கினி பாஷையிலே பேச தயங்குகிறார்கள்? ஏன் ஜனங்கள் அக்கினி பாஷையிலே பேச தயங்குகிறார்கள்? ஏன்னா அவர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. நிறைய என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு இல்லையா? ஏன் ஜனங்கள் அக்கினி பாஷையில பேச தயங்குறாங்கன்னா, அக்கினி பாஷைன்னா நான் எதை சொல்றேன், என்ன பாஷைன்னு அர்த்தம்? அது சரியா? ஏன் ஜனங்கள் அக்கினி பாஷையில பேச தயங்குறாங்கன்னா நிறைய சந்தேகங்களுக்கு வரிசை என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? சரி, முதல் காரியம் பிரதர், அது என்ன பிரதர்? எப்ப பார்த்தாலும் ஷாக்கா டாத்தா ராக்கா லாக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரதர். ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது பிரதர். 4 பேர் மத்தியில பேசுறதுக்கே ரொம்ப என்னவா இருக்கு, ஷையா ஃபீல் பண்றோம், ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றோம் பிரதரா, வெக்கமா இருக்கு, கேலிலாம் பண்றாங்க பிரதர் இல்லையா? சரி, ஏன் அது குளறிய ஒரு 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 புரியாத பாஷையா ஏன் அப்படி இருக்கிறது இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் 11-12 வசனங்களை தமிழ் மொழிபெயர்ப்பிலையும் பிறகு பொது மொழிபெயர்ப்பிலையும் வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த பரியாச உதடு அதெல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது இல்லையா, விளங்க மாட்டேங்குது. அதே பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க, கொஞ்சம் கொலோக்கியல் தமிழ்ல, பேச்சு வழக்கு மொழியில பொது மொழிபெயர்ப்பில் டிரான்ஸ்லேட்ல வாசிங்க பார்க்கலாம். ஆனால் குளறிய பேச்சும், அவங்க வாசிக்கிறத நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் குளறிய பேச்சும், என்ன பேச்சா? சத்தமா சொல்லுங்க, என்ன பேச்சா? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இளைப்பாற்றி
களைத்தவன் இளைப்பாறட்டும், இதோ உள்ளது இளைப்பாற்றி என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். பிரதர், அது ஷாக்கா டாத்தா ராக்கா லாக்கா தான், அது குளறிய பேச்சு தான். ஆனா அந்த குளறிய பேச்சுக்குள்ளதான் தெய்வம் ஜீவனை வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் ஏன் பிரதர் அப்படி வைக்கணும்? ஏன் அப்படி குளறிய பேச்சா ஷாக்கா டாத்தா ராக்கான்னு புரியாத மொழியா ஏன் அப்படி வைக்கணும்? ஏன் அப்படி வச்சார்னா, நல்லா கவனிங்க, ஏன் அப்படி வச்சார்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதாம சொந்தமா பேச விட்டார், சுயமா பேச விட்டார், சொந்த பேச்சாய் பேச விட்டார். சுயமா பேச விட்டதன் விளைவுதான் பேசக்கூடாத சர்ப்பத்திட்ட போய் பேசி தேவையில்லாத சம்பாஷணை பண்ணி, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை இப்ப தேவையில்லாத பேசி ஜீவனை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் பார்த்தார், இவனை சொந்தமா பேச விட்டா திரும்பவும் ஒரு தடவை ஜீவனை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஜீவனை ரெஸ்டோர் பண்ணுகிற போது அத சொந்த பேச்சாக இல்லாம அத குளறிய பேச்சாக மாற்றிவிட்டான். இப்ப நீ சுயமா பேச முடியாது, யாருடைய கட்டுப்பாட்டில இருந்து பேசு? ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில இருந்து பேசு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பிரதர், அது வந்து குளறிய பேச்சு தான், ஷாக்கா டாத்தா ராக்கா தான், அது புரியாத மொழி தான். ஆனா அதுக்குள்ளதான் தெய்வம் ஜீவனை வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நம்முடைய பாபர் எடிஷன்ல வாசிங்க பார்க்கலாம், 28:11-12 வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவும் எப்படி இருக்கு? திருப்பி வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதுவே ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவும் அப்படிதானே இருக்கு. எப்படி இருக்கு? இதுவும் இளைப்பாறுதல் அப்படிதானே இருக்கு. அநேகம் இளைப்பாறுதல்கள் உண்டு, அதுல இதுவும் ஒண்ணு. அப்படிதானே இருக்கு. வேதம் அப்படிதானே சொல்லுது. அப்படியே சொல்லுது. சத்தமா சொல்லுங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பிரதர், நீங்க எந்த இளைப்பாறுதல் ஆறுதல் என்ன வித்தியாசம்னா, நீங்க அக்கினி பாஷையில பேச 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 ஆவியில வர்றது இளைப்பாறுதல். சொல்லுங்க, ஆவியில வர்றது என்னது? உங்க ஆவி இளைப்பாற அடுத்து உங்க சரீரத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி நீங்க சரீர பிரகாரமாகவும் என்ன அடைய ஆரம்பிப்பீங்க? ஆறுதல் அடைய ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க பட்ட அவமானம், பட்ட கஷ்டம், கடன் பிரச்சனை, வியாதி, இதுவரைக்கும் உபத்திரவப்பட்டீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க மணிக்கணக்கா அக்கினி பாஷையில பேச 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 முதல்ல உங்க உள்ளான மனுஷன் இளைப்பாறுதல் அடைய ஆரம்பிப்பான். அடுத்து உங்க சரீர மனுஷன்ல சகல காரியங்களையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஆறுதல் அடைய ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் அடுத்தது வர்றேன். சில பேர், பிரதர் அது என்ன பிரதர் ஒரே வார்த்தை ஷக்காட்டாத்தான்னு 8 வருஷமா சொல்றாங்க பிரதர். ஒரே வார்த்தை எத்தனை வருஷமா வருது? ஷக்காட்டாத்தான்னு திருப்பி திருப்பி சொல்றாங்க பிரதர். காப்பி அடிச்சு சொல்றாங்க பிரதர். இன்னொருத்தவங்க பேசுறத பார்த்து என்ன பண்றாங்க? இவங்க காப்பி பண்றாங்க பிரதர். சரி, அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சரி, இதே வசனத்தை ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் என்று சொல்லுவாங்க. JMNT என்று சொல்லுவாங்க. ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் என்று சொல்லுவாங்க.
ஒரு நல்ல ஜோனத்தான் அப்படிங்கிற ஒரு யூத ரபி அதை மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில். புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்தார். அந்த பழைய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த சூழ்நிலைகள், அந்த பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மரபுகள் அதெல்லாம் வச்சு ஒரு டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கிறார். ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன் கிடச்சினா வாட்சி பாருங்க. JMNT என்று சொல்லுவாங்க. இப்போ அவருடைய பையன் தான் அதை அடுத்த எடிஷன் போட்டிருக்காங்க. ஜோனத்தான் மிச்சல்ஸ் நியூ டெஸ்டமென்ட், JMNT. அதில் வாசிங்க பார்க்கலாம். And then they all were filled with the consecrated breath effect. அவர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஜீவ சுவாசத்தினாலே, consecrated breath effect, பழைய ஏற்பாட்டில் ஊதப்பட்டதுல அதே ஜீவ சுவாசத்தினாலே அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். Or the Holy Spirit. அந்த ஜீவ சுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்லலாம். ஏன்னா நீங்க வேதத்துல வாசிக்க நேரம் இல்லை, வேதத்துல எங்கெல்லாம் ஜீவ சுவாசம்னு வருதோ அங்கெல்லாம் ஆவியானவரும் வந்துடும். வாசிக்கலாம். யோபு 32:8 வாசிங்க. அப்படியே வச்சுட்டு சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். சுவாசம்னு எங்கெல்லாம் ஜீவ சுவாசம்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆவியானவரும் வந்துடும். 33:4 வாசிங்க. யோபு 33:4 வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. சர்வ வல்லவருடைய சுவாசம், அந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்ப ஜீவ சுவாசம் என்பது யாரை குறிக்கிறதாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்கிறது இல்லையா? சரி, இப்ப வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:4 JMNT வாசிங்க பார்க்கலாம். And then they all were filled with the consecrated breath effect. பழைய ஏற்பாட்டிலே ஊதப்பட்ட அதே ஜீவ சுவாசம் இப்ப சீஷர்கள் மேலே சீஷர்கள் அந்த ஜீவ சுவாசத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். Or the Holy Spirit. அந்த ஜீவ சுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்லலாம். Or a set apart attitude. அல்லது ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை என்றும் சொல்லலாம். And they started, அவர்கள் துவக்கினார்கள் or began, அல்லது ஆரம்பித்தார்கள், to continuously or repeatedly speak in different tongues or languages. To continuously or repeatedly. Continue அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட்லினா என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்னா, பேதுரு உட்பட அன்றைக்கு 120 சீஷர்களும் அக்கினி பாஷையில ஜெபிக்கிற போது எடுத்த உடனே சரளமாலாம் பேசல. 1-2 வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பேதுரு இப்ப ஜெபிக்கிறார் அக்கினி பாஷையிலனா 1-2 வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியா பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார், தொடர்ச்சியா பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார். இன்னும் 2 வார்த்தைகள் வருகிறது, பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியா பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார். அப்ப இன்னும் 2 வார்த்தைகள் வருகிறது, தொடர்ச்சியா பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார். ஐயா, தொடர்ச்சியா தான் பேசணும், திரும்ப திரும்ப தான் பேசணும். ஏன்னா அது கொடுக்கப்பட்ட விதமே அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க திரும்ப திரும்ப தான் பேசணும். 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, 1,00,000 தடவை சொல்லுங்க. ஏன்னா அது கொடுக்கப்பட்ட விதமே எப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? திரும்ப திரும்ப பேசும் வண்ணமாகத்தான் கொடுக்கவே பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அப்படிதான் பேசி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுறீங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் கேட்கிறேன், தாய்மார்கள் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா பதில் சொல்லுங்க. நீங்க இந்த குழந்தைகள் பெற்று வளர்த்துருக்கீங்கல்ல, கொஞ்ச நாள் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் அது எல்லாத்துக்கும் அழும். எது வேணும்னாலும் தன்னுடைய தேவையை தெரியப்படுத்த என்ன செய்யும்? அழும். இப்போ அதை தாண்டி இன்னும் சில மாதங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெருக்க 1 வயசு ஆக போகுது, அதாவது இப்போ தான் பேச தொடங்குது. ஏதாவது வேணும்னா உங்கள்கிட்ட வார்த்தையினால கன்வே பண்ண ஆரம்பிக்குது. முதல்ல அது உங்கள்கிட்ட என்ன வார்த்தை சொல்லி பேசுச்சு? அப்பாவா? எடுத்தோடனே அம்மாவா சொன்னுச்சு? கரெக்டாக சொல்லுங்க, என்னதான் சொன்னுச்சு? மா அப்படிதானே சொன்னுச்சா? அக்கான்னா சொன்னுச்சா? அடேங்க, செம்ம குழந்தையா இருக்கும் போல. எடுத்த உடனே பிள்ளை என்ன ஆரம்பிச்சிச்சு? மா. அதாவது கரெக்ட் தானே? எடுத்த உடனே என்ன தான் ஆரம்பிச்சிச்சு? மா. அப்புறம் தான் அம்மா தாத்தா அதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல என்னதான் சொன்னுச்சு? மா அப்படிதான் சொன்னுச்சு. மா அப்படின்னு சொன்ன உடனே பால் கொடுத்தீங்களா, இல்லை தண்ணி கொடுத்தீங்களா? மா அப்படின்னு சொன்ன உடனே பாத்ரூம் தூக்கிட்டு போனீங்களா?
ஒரே வார்த்தை நீங்க சொல்றத பார்த்தா அதெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது பிரதர், போட்டுறது பிரதர், அப்படி உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க, மான் சொன்ன உடனே தண்ணி கொடுக்குறீங்க, மான் சொன்ன உடனே சாப்பாடு கொடுக்குறீங்க, மான் சொன்ன உடனே பாத்ரூம் தூக்கிட்டு போறீங்க, மான் சொன்ன உடனே வெளியே கூட்டிட்டு போய் வெடி காட்டு. ஒரே வார்த்தையை தானே சொல்லுது. உங்களுக்கு எப்படி இதுதான் தேவை, இதைத்தான் அது சொல்ல வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்களும் கூடவே இருந்து பார்க்குறோம், 8 மணி நேரம் ட்ரெயினில் இருக்கிறோம். அது இதுக்கு என்ன மா சொல்லுது? 3 தடவை மா சொல்லும்போது தண்ணி கொடுத்தாங்க, இந்த தடவை மா சொல்லும்போது எதுக்கு பாத்திரம் தூக்கிட்டு போகிறாங்க? ரெண்டும் ஒரே மா தானே, இந்த தடவையும் வாயில் ஏதாவது ஊற்ற வேண்டியது. ஒரே வார்த்தையை தான் சொல்லுது, ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் உங்களுக்கு என்ன விளங்குது? ஏன் எப்படி புரியுது? எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் விளங்குது. எப்படி விளங்குது? நான் தான் சொல்கிறேன், 8 மணி நேரம் இருக்கிறோமே, எங்களுக்கு ட்ரெயினில் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி விளங்குது? அந்த தாய் பிள்ளைங்கிற, சத்தமா சொல்லுங்க, தாய் பிள்ளைங்கிற அதே தான் பிரதர். வேற யாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க, யாருக்கு புரியுதோ இல்லையோ தகப்பனுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேற யாருக்கு அது விளங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஒரே வார்த்தை பேசுறீங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப பிரதர், அது கொடுக்கப்பட்ட விதமே அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க திரும்ப 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 தான் பேசணும். மணிக்கணக்கா பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அக்கினி பாஷை எப்படி வரும்னா, முதல்ல 1-2 வார்த்தைகள் வரும். சொல்லுங்க, முதல்ல என்ன வரும்? 1-2 வார்த்தைகள் வரும். சரி, நான் ஆர்டரை வேகமாக சொல்லிடுறேன், எழுதுறவங்க எழுதிக்கிறீங்க, நினைவில் வச்சுக்கிறேன். முதல்ல 1-2 வார்த்தைகள் வரும். சரியா? அடுத்து பல வார்த்தைகள் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். பல வேர்ட்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சேர்ந்து வர ஆரம்பிக்கும். சரியா? பல வார்த்தைகள் சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து வாக்கியங்களா மாற ஆரம்பிக்கும். சொல்லுங்க, வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து என்னவாக மாற ஆரம்பிக்கும்? வாக்கியங்களா. சிலர் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரம் பேசுறவங்களை கவனிச்சு பாருங்க, மணிக்கணக்காக பேசுறவங்கள பேசுறதே எப்படி பேசுவாங்க? சென்டென்ஸ் ஃபார்மிங்ல பேசுவாங்க. திக்காம திணறாம சென்டென்ஸ் வாக்கிய அமைப்பு மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா நீங்க? மணிக்கணக்காக பேசுற ஊழியர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவங்க பேசுறதே எப்படி இருக்கும்? வாக்கிய அமைப்புல பேசுவாங்க. அப்ப முதல்ல 1-2 வார்த்தைகள் வருகிறது. அடுத்து என்ன வருது? பல வார்த்தைகள் வர ஆரம்பிக்கிறது. அடுத்து பல வார்த்தைகள் சேர்ந்து என்னவாக மாறுகிறது? ஒரு வாக்கியமா மாறுது. சரி, அப்ப அடுத்து வாக்கியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மொழியாக, ஒரு லாங்குவேஜா உருவெடுக்கும். வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து, வாக்கியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லாங்குவேஜா உருவெடுக்க ஆரம்பிக்கும். சரியா? சரி, வேகமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதல்ல என்ன வருது? 1-2 வார்த்தைகள். அடுத்து பல வார்த்தைகள் வருது. அடுத்து வார்த்தைகள் சேர்ந்து என்னவாகிறது? வாக்கியங்களா உருவெடுக்குது. அடுத்து வாக்கியங்கள் சேர்ந்து என்னவாகிறது? ஒரு மொழியாக உருவெடுக்குது. சரி, அடுத்து நீங்க பேசுகிற மொழியில நல்ல புலமை கிடைக்கும். ஃப்ளூயன்ட்லியா பேசுவீங்க, திக்காம திணறாம பேசுவீங்க. நல்ல ஃப்ளூயன்சி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல புலமை கிடைக்கும். சரியா? நல்ல புலமை கிடைக்கும். சரி, அடுத்து நல்ல ஃப்ளூயன்சியா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்து நீங்க பேசுறது முதல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க பேசுறது முதல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்துதான் நீங்க மற்றவர்கள் பேசுறதுக்கு வியாக்கியானம் சொல்ல முடியும். ஐ மீன் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், முதல்ல 1-2 வார்த்தைகள் வருகிறது. அடுத்து வார்த்தைகள் சேர்ந்து அடுத்து என்ன வருது? பல வார்த்தைகள் வர ஆரம்பிக்கிறது. வெரி குட், வெரி குட். அடுத்து வார்த்தைகள் சேர்ந்து என்னவாகிறது? வாக்கியங்களா மாறுது. அடுத்து வாக்கியங்கள் சேர்ந்து என்னவாகிறது? ஒரு மொழியாகுது. அடுத்து நீங்க பேசுற மொழியில உங்களுக்கு நல்ல என்ன கிடைக்கும்? புலமை கிடைக்கும். அப்புறம் தான் நீங்க அடுத்து நீங்க பேசுறது உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? புரிய ஆரம்பிக்கும். அடுத்து தான் நீங்க என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் பேசுறதுக்கு என்ன செய்ய முடியும்? வியாக்கியானம் சொல்ல முடியும். உண்மைதானே? நீங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்றீங்க, ஹிந்தி கற்றுக்கொள்றீங்க, 1-2 வார்த்தை படிக்கிறீங்க, பல வார்த்தைகள் படிக்கிறீங்க. வார்த்தைகள் எல்லாம் அப்புறம் சேர்த்து என்னவா பேச ஆரம்பிக்கிறீங்க? சென்டென்ஸா, வாக்கியமா பேசுறீங்க. அடுத்து நீங்க பேச பேச அது ஒரு நல்ல மொழியா என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது. அடுத்து நீங்க பேசுறதுல உங்களுக்கு நல்ல என்ன கிடைக்குது? ஃப்ளூயன்ட்லியா பேசுறீங்க. அடுத்து நீங்க பேசுறது உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தவர் பேசுறதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண, வியாக்கியானம் சொல்ல முடியும். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப பிரச்சனை என்னன்னா,
ஒரே வார்த்தையில ஏன் நிக்குதுன்னா, ஷக்காட்டத்தாலேயே ஏன் 8 வருஷமா நிக்குதுன்னா, கொடுத்த வார்த்தையவே இன்னும் ஒழுங்கா பேசி தீரலைன்னு அர்த்தம். ஏன் ஷக்காட்டத்தாவே தாண்டலைன்னா, கொடுத்ததையே இன்னும் ஒழுங்கா என்ன செய்யலைன்னு அர்த்தம். பேசி பிறந்து கொஞ்ச நாள்ல மான்னு சொன்னிச்சு, எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. 25 வயசுலயும் மான்னா என்ன செய்ய மாட்டீங்க, பலார்னு ஒரு அரைய மாட்டீங்க. என்னம்மா இதுல என்ன தெரியுமா ஆச்சரியம், இன்னைக்கும் அதே ஷக்காட்டத்தாவை பார்த்தும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். பாருங்க, இந்த அக்கினி பாஷை வரம் பெற்றவர்கள்ட்ட கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி பாஷையை கொடுத்தாரா கொடுக்கலையா? சீக்கிரம் சொல்லுங்க. எதுக்கு கொடுத்தாரு? அப்ப வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருந்தால் என்ன நியாயம்? பாஷைய பயன்படுத்தலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டில் என்ன பாஷையில பேசுறீங்க? குடும்பத்தில் கணவன் மனைவிட்ட பிள்ளைகிட்ட என்ன பாஷையில பேசுறீங்க? தமிழா? சிலர் தமிழா, ஆங்கிலம், இல்லை மலையாளம், எதுவான கூட இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, பிரதர், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமிழ் பாஷையா ஆங்கில பாஷையை தேவன் எனக்கு பிறக்கும் போது அந்த ஞானத்தை உள்ள வச்சிருக்காரு இல்லையா, அந்த பாஷையை நான் பயன்படுத்த மாட்டேன் பிரதர். ஐ வாண்ட் யூஸ் எனி லாங்குவேஜ். வீட்டில், ஹோட்டலில், ஆஃபீஸில் நான் எதுவுமே இனிமேல் பாஷையை என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்தி நான் பேச மாட்டேன் பிரதர். ஒரு முடிவெடுங்க, என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டில் சோறு கூட என்ன செய்யாது, சோறு வேணும்னா வாயை திறந்து ஒரு பாஷையை தமிழோ ஆங்கிலமோ பயன்படுத்தி எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். ஹோட்டல் போயிட்டு உட்காருங்க பார்ப்போம், நான் ஐ டோன்ட் யூஸ் எனி லாங்குவேஜ் சொல்லி பாருங்க பார்ப்போம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னா நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டியிருக்கு சொல்லுங்க? பாஷையை. இந்த உலகத்தில் உங்களுக்கு காரியங்கள் நடக்கணும்னா எதை பயன்படுத்த வேண்டியிருக்கு? பாஷையை. அப்போ இந்த உலக பாஷையை, உலக மொழிகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதோ, அதை போல பரலோக பாஷையை நீங்கள் பேசலைன்னா பரலோக மண்டலத்தில் எதுவுமே நடக்காது. ஏன் உங்களுடைய வாழ்க்கை ட்ரையா போகுது? இவ்வளவு ஜெபிச்சு பார்க்குறோம், உபவாசம் பண்ணி பார்க்குறோம், கத்தி பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாம் தான் செஞ்சு பார்க்குறேன், எதுவுமே நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது பிரதர். ஏதோ ரொம்ப ட்ரையா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே எப்படி இருக்குது, ரொம்ப ட்ரையா. ஆனால் வெளியில் எதையும் நம்ம காட்டிக்கிற மாட்டோம், அதான் பியூட்டியே. வெளியே பார்த்தீங்கன்னா 1000 தோத்திரம் இல்லையா அதெல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஆத்மா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியல? ஏன் நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானுடைய வெளிப்பாடுகள் வரல? ஏன் நான் வேதம் வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் வரமாட்டேங்குது? ட்ரையாக இருக்குது. வேதத்தை எப்படா கீழே வைப்போன்னு இருக்குது, தூக்கம் வருது, ஜெபத்தில் தூக்கம் வருது, ஆராதனைக்கு வந்தால் தூக்கம் வருது. ஏன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை வெளியில் தெரியல? வெளியில் ஆளை பார்த்தா தொத்திரம் இல்லையா பயங்கரமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஏன் ட்ரையாக இருக்குது? ஏன் பரலோகம் எனக்காக செயல்படுவது போலவே தெரியலையே பிரதர்? ஏன்னா பரலோகத்துக்கு புரிகிற பாஷையில பரலோக மொழிய நீங்க என்ன செய்யல. இல்ல, மணிக்கணக்கா பேசுங்க பிரதர், மணிக்கணக்கா பேசுங்க. சமையல் பண்ணும்போது பேசுங்க சிஸ்டர், டிராவல்ல இருக்கும்போது பேசுங்க. நீங்க மணிக்கணக்கா, நல்ல கவனிங்க, நான் ஜீவனை பிறப்பிக்கிற பேச்சு என்று சொல்லுவது சரியா, மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் அமர்ந்து பேசுகிற பேச்சு. இன்னைக்கு எப்படி நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறோமோ, அரை மணி நேரம் 1 மணி நேரம் அமர்ந்து இன்னைக்கு வேதம் வாசிக்கணும், 5 அதிகாரம் படிக்கணும், 10 அதிகாரம் படிக்கணும், 2 அதிகாரம் தியானிக்கணும், 1 அதிகாரம் இன்னைக்கு மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு உட்கார்றோமோ, அதை போல ஜெபிக்கிறதுக்கு எப்படி நீங்க நேரம் எடுக்கிறீங்களோ, ஆராதனை பண்றதுக்குன்னு எப்படி ஞாயிற்றுக்கிழமையில அல்லது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், பைபிள் ஸ்டடி, அது மற்ற எல்லாம் எப்படி நேரம் எடுக்கிறீங்களோ, அதை போல தனியா அமர்ந்து அக்கினி பாஷையில ஜெபிக்கிற அனுபவம். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம்னு மணிக்கணக்காய் அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவம். அப்படி பேசுகிற பேச்சு தான் ஜீவனை பிறப்பிக்கும். சும்மா இந்த சர்ச்சுக்கு வந்தா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மியூசிக் டமா 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 டமான்னு அடிச்ச உடனே அப்படியே எமோஷன்ல நிறையிறது. இந்த பாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஷோகரா பார்த்தாலாம், ஓ, இது ஜீவனை பிறப்பிக்காது. சரியா?
இந்த 2 நிமிஷம் பேச்சு 3 நிமிஷம் இதெல்லாம் ஜீவனை பிறப்பிக்காது. நான் சொல்ற பேச்சு என்பது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு டைம் எடுத்து அவரோட பேசுகிற சம்பாஷணை, அதுதான் ஜீவனை பிறப்பிக்கும். அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிற போது இரவு முழுவதும் ஜெபிக்கிறார்கள். வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி, அது வேதத்திலிருந்து நிரூபிச்சிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்தே அதை நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் சிலவும் புதிய ஏற்பாடும் ஒன்று தானே. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த உயிர் பெந்தெகோஸ்தே பண்டிகையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெந்தெகோஸ்தே பண்டிகையும் நேரங்களை கணக்கு பண்ணீங்கன்னா சீஷர்கள் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மேலே எப்போ அந்த அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுதுன்னா காலையில் 3 மணிக்கு. அதிகாலை எத்தனை மணிக்கு அவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது? 3 மணிக்கு அவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது இல்லையா? 3 மணிக்கு அபிஷேகம் ஊற்றப்படுது. காலையில் 9 மணிக்கு தான் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறார். காலையில் எத்தனை மணிக்கு ஊற்றப்படுகிறது அபிஷேகம்? எத்தனை மணிக்கு அந்நிய பாஷையிலே அக்கினி பாஷையிலே பேச ஆரம்பிக்கிறாங்க? 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு எழுந்து தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பேதுரு? 9 மணிக்கு. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கிறாங்க? 3 மணில இருந்து 9 மணினா எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. முத தடவை அவங்க பேசும்போது எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறாங்க? சரி, இப்ப உண்மையா பதில் சொல்லணும். சரியா? உதவி ஊழியர்களா இருக்காங்க, பக்கத்தில் கணவர் இருக்கிறாரு அல்லது அவங்க இருக்கிறாங்க, ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் பேசக்கூடாது. சரியா? அதுக்காகலாம் ஆமேன்னு பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களை பெருமையாக நினைக்கிறதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. சரியா? உண்மையை சொல்லணும். நான் கண்டினியூவாக 6 மணி நேரம் அக்கினி பாஷையில் ஜெபித்திருக்கிறேன். லைஃப் டைமில் இது வரைக்கும் ஒரு தடவையாவது ஜெபிச்சிருக்கிறேன். நான் கேட்குறது ஒன்ஸ். 6 மணி நேரம் கண்டினியூவானா ஒரு மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வாட்டர் ஏதாவது குடிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் அது கேப்பு பிரச்சனை இல்லை. கண்டினியூவா. ஆனால் 6 மணி நேரம் நான் அக்கினி பாஷையில ஜெபித்த அனுபவம் எனக்கு இருக்கு. நான் ஜெபிச்சிருக்கிறேன் பிரதர். லைஃப் டைமில் ஒன்ஸ் ஆகுது, ஒன்லி ஒன் டைம் ஆகுது நான் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உண்மையா கர்த்தர் பார்க்குறாரு, பொய் சொல்லக்கூடாது. சரியா? அவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆறு மணி நேரம் கண்டினியூவா ஜெபிச்சிங்களா? 6 மணி நேரம் கண்டினியூவா. ஒரு தடவையாவது ஜெபிச்சிருக்கீங்களா? 6 மணி நேரம் ஒரு தடவை. 5 மணி நேரம், 4 hours, 3 hours, 2 hours. பிரதர் 1 மணி நேரமாக ஜெபிச்சிருக்கிறேன் பிரதர். அதுக்காக ஆமேன் யார் இருக்காங்க? 2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் எழுப்புதலை பற்றிலாம் பேசிடாதீங்க. எதை பற்றி? கர்த்தாவே எழுப்புதலை தாரும். நல்லா தருவார் எழுப்புதல். எங்க இருந்து ஒரு எழுப்புதல் இல்லையா? நமக்கு பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறதே வேலையாக போச்சு இல்லையா? இப்போல்லாம் எதுக்கு நிறைய இடத்துலாம் என்ன ஆகி போகுதுன்னா, இப்போ ட்ரெண்டு என்னென்னா எழுப்புதல் ஜெபம் தான் இப்போ ட்ரெண்டு, பிராண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிள் வேர்ல்டில் ஒரு பிராண்டு. ஆப்பிள்ங்கிறது என்னது? ஒரு பிராண்டு. ஆப்பிள்னா உலகம் என்ன செய்யும்? ஈர்க்கப்படும் இல்லையா? ஆப்பிள்ங்கிறது ஒரு பிராண்டு இல்லையா? சோனி அப்படிங்கிறது என்னது? ஒரு சோனின்னு ஒன்று ஒரு அது மேலே என்ன வருது? ஒரு ஈர்ப்பு வருது. அதை மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் நிறைய பிராண்ட் ஆயிடுச்சு. இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு பிராண்டு தெரியுமா? இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் ஜனங்களுடைய கவனம் உள்ள அது பக்கம் என்ன செய்யும்? இஸ்ரேல் அப்படின்னா அது பக்கம் டக்குன்னு அப்படி திரும்பும். இஸ்ரேலுங்கிறது இப்போ ஒரு பிராண்டு. அது மாதிரி இப்போ அடுத்த பிராண்டு தெரியுமா? எழுப்புதல் ஜபம். மற்ற எந்த ஜபத்துக்கும் போடுங்க ஆள் வராது. ஆனால் எழுப்புதல் ஜபம் மட்டும் என்ன வரும்? ஆனால் எல்லாம் பாயிண்ட் சொல்லிக்கிறது. அப்போ உடனே நீங்கள் பிரதர் சொல்லிட்டார் பாயிண்ட் சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லலை. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது மட்டும் காரியத்தை நடத்தும்னு நினைக்காதீங்க. மணிக்கணக்காக பேசுங்க. பவுல் சொல்லும்போது சொல்றார், உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன்.
அவர் சொல்றத பாருங்க. நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் சொல்றத பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதுரு நீங்க 6 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அக்கினி பாஷையில, யோவான் நீங்க 8 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, பிலிப்பு நீங்க 10 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அதிகமா பாஷையை பேசினாரு, அதிகமா ஊழியம் செஞ்சார். இல்ல சபையா வரும்போதெல்லாம் ஜெபிங்க. அந்த நாட்கள் எல்லாம் சபையில ஆராதனை நடக்கும். 2 பாட்டு 3 பாட்டு பாடுவாங்க, அப்படியே ஆவியில நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. மணிக்கணக்கா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் சபையில ஜெபித்த அனுபவங்கள்லாம் உண்டு. அதாவது ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அனாயிண்டிங்கை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாமல் லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி டேபிளில் டம டம டமான்னு தட்டி நிறுத்தின இடங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி பழகிட்டோம்னா, ஒரு 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 ஸ்ட்ரக்சராக பழகிட்டோம். வர வேண்டியது 2 பாட்டு, அப்படி மியூசிக்கு, டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டக்குன்னு ஒரு செய்தி, முடிஞ்சு. எப்படி வரும் ஜீவன்? எப்படி இருக்கும் சபைகளில் ஜீவன்? அல்லது எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஜீவன் இருக்கும்? ஜீவன் இல்லை, அற்புதம் நடக்கல, மிராக்கிள் நடக்கல, ஊழியத்தில் ஒரு ஷைன் பண்ண முடியல, வெளிப்பாடுகள் வரல, பரலோகம் எனக்காக கிரியை செய்தானே தெரியல, நிறைய நேரங்களில் உண்மையாகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு நான் சரியாக இருக்குன்னா என்னன்னானே எனக்கு என்ன செய்யல தெரியல. ஆனால் ஒரு செல்ஃப் சார்டிஃபிகேஷனில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வெளியில் செல்ஃப் ரைட்டியஸை காட்டி காட்டி நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேனே ஒழிய உள்ள ஒன்றும் என்ன இல்லை. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்லையா? அந்த நாட்களில் கொரிய தேசத்தில் எழுப்புதல் நாட்களில் பள்ளியங்கச்சோ குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உபவாச ஜபத்துக்கு வந்து நிற்பாராம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சோர் பக்கம் திரும்பினார்னா 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களா அந்நிய பாஷையில். எத்தனை மணி நேரமா? 2.5 மணி நேரம். டங்ஸ் டேன்னே ஒரு டே வைங்க. செவ்வாய்க்கிழமை போதும் இதெல்லாம் பாஸ்டர் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. டங்ஸ் டேன்னே ஒரு டே வைங்க. உட்காருங்க, ஒரு 4 பேர் 5 பேரை 10 பேரை உட்காருங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு அப்போ வந்து தோத்திரம் இல்லையான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? பாட்டு பாடுறதுக்கு பாட்டு தப்பு சொல்லலை, பாட்டு பாடுறதுக்கு நேரம் இருக்குது, அது வேறு. ஆனால் மணிக்கணக்காக ஏன் சத்துரு இதெல்லாம் தடுக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு சபையில் என்ன பேசுகிறதே இல்லாமல் போயிடுச்சு. அக்கினி பாஷையில் ஜெபிக்கிறதை ஏன்னா சத்துருக்கு ரொம்ப நிறைய பேர் இது வேற, இது நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர்றேன். நிறைய பேர் என்னன்னா சபையில் ஜெபிக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்லி இருக்கிறார். பவுல் சபையில் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சரியா? ஏன் அப்படின்னா நேரடியாக அப்படி சொல்லலை. அப்படின்னா ஏன் அப்படி பவுல் சொல்கிறாருன்னா, அந்த நாட்களில் இப்போ அப்போ தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளே வர்றாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் 20 பேர் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாரும் புது ஆட்கள், இல்லையா? அப்போ பவுல் என்ன சொல்கிறார், இங்கே பாருப்பா, நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அக்கினி பாஷையில் ஜெபம் பண்ணினா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதுக்காக நீ பேச வேணாம் நான் சொல்லலை. இங்கே இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் இங்கே என்ன செய்யாத, பேசாத. அப்படி பேசிட்டா நீ என்ன சொல்லிடு, வியாக்கியானம் சொல்லிடு. அவங்க புது ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ புது ஆட்கள் மத்தியில் அதை தவிர்த்துட்டு சபையாக கூடும்போது ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதே வசனத்தை இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் அக்கினி பாஷையை பற்றி நல்லாவே என்ன செய்யும், தெரியும். ஒருவேளை மிஞ்சி போனால் ஒரு 10 பேரை 20 பேரை புது ஆட்கள் இருக்கலாம், தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு சபை இன்னைக்கு அக்கினி பாஷையில் ஜெபிக்க கூடாது. ஏன் இன்னைக்கு சத்துரு இவ்வளவு தந்திரமா வேலை செய்யறான் தெரியுமா? ஏன் வேலை செய்யறான் தெரியுமா? நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எத்தனை ஆயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களா? இப்ப பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை ஆயிரம் பேரு? சத்தமா சொல்லுங்க. 3000 பேர். இப்ப நல்ல கவனிங்க. ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள்னு வேதம் சொல்லல. கேட்டதுல வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் எத்தனை ஆயிரம் பேரு? அப்ப ஒரு கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் 3000னா அந்த வசனத்தை கேட்டவர்கள் அந்த கூட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர் அங்க வந்திருந்திருப்பாங்க? எத்தனை ஆயிரம் பேர் வந்தா 3000 பேர் ரட்சிக்கப்படலாம்? உங்களுக்கு விளங்குதா? ஒரு மீட்டிங் நடக்குது, பேதுரு பிரசங்கம் பண்றாரு, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்கள எத்தனை ஆயிரம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க? 3000 பேர்னா அப்போ ஒட்டுமொத்தமா வந்தவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருந்திருக்கணும்?
வேத பண்டிதர்களுடைய குறைந்தபட்ச கணக்கு குறைஞ்சது 2.5 லட்சம் இருந்திருக்கணும். குறைஞ்சது எத்தனை லட்சம்? 2.5 லட்சம் இல்லையா? அதிகபட்சம் மன்னிக்கணும், குறைஞ்சது 25,000. குறைஞ்சது எவ்வளவு? 25,000. அதிகபட்சம் 2.5 லட்சம் பேர் பேதுருடைய பிரசங்கத்தை அன்னைக்கு என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கேட்டிருக்கணும். ஏன்னா அது பெஸ்கா பெந்தெகோஸ்தே பண்டிகை பாருங்க, தேசம் முழுவதும் இருந்து ஆட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்து நிற்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்றார். நம்ம அதிகபட்சத்தில் விடுங்க, குறைஞ்சதுக்கு வருவோம். குறைஞ்சது எவ்வளவு சொல்றாங்க? 25,000. நான் கேட்கிறேன், 25,000 பேரை பேதுருடைய பிரசங்கத்தை கேட்க யார் கூட்டிட்டு வந்தது? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாரா? பேதுரு, நாளை கூட்டம் நடக்கும், அத்தனை பேரும் தயவாக வந்து விடுங்கள், கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ளையர் போட்டாரா? யார் கூட்டிட்டு வந்தது 25,000 பேரை? சத்தமா சொல்லுங்க. இது சத்துரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நிறைய பேர் என்னன்னா சபையா ஜெபிக்க கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன், அந்த மேல் வீட்டறையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 விசுவாசிகள் கூடுனா அதுக்கு என்னன்னு பேரு? உண்மைதானா? அப்ப முதல்ல பேசுனதே எங்க தானா? சபையில தானா? ஆனா இன்னைக்கு சபை பேச என்ன லாஜிக் இதெல்லாம்? பேசுனதே the first occurrence சர்ச்சில் தான் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், 120 பேசும்போது யாராவது யாக்கேன்னு எந்திரிச்சு சொன்னாங்களா? 120 விசுவாசிகள் 120 பேரும் சீஷர்கள் பேசினாங்களே, யாராவது வியாக்கியானம் சொன்னாங்கன்னு எழுதி இருக்கா? இதெல்லாம் சத்துருடைய பெரிய தந்திரம் என்னன்னா, அவனுக்கு நல்லா தெரியும், சபை அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க, நீங்க சபையா ஜெபிக்காத வர ஊழியம் உங்களுடையது. நீங்க சபையா அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஊழியம் ஆவியானவருடையதாய் மாறிவிடும். அவர் காடைகளை ஆத்துமாக்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்து விடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம சென்னை பட்டணத்தை அசைக்க போறோம், எழுப்புதல் வரப்போது, இந்தியாவை கர்த்தருக்கு தாரும். சும்மா நீங்க பாயிண்ட் சொல்லலாம் ஜெபிக்கிறது இல்ல, மணிக்கணக்கா ஜெபிங்க, மணிக்கணக்கா ஜெபிங்க. உங்க வாழ்க்கையே 2 தான். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா 2 தான். ஒன்று, இப்போ சரீரம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாது, தண்ணி என்ன செய்யணும்? கொஞ்சம் குடிக்கணும். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியுமா? நான் என்னவும் குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? என்னவும் சாப்பிடணும்? திடம் உணவும் சாப்பிடணும். லிக்யூடும் இருக்கணும், என்னவும் இருக்கணும்? ஹாட் ஃபுட்டும் இருக்கணும், சாலிட் ஃபுட்டும் இருக்கணும் இல்லையா? அதே போல தான் உங்கள் உடலுக்கு எப்படி அப்பமும் தண்ணீரும் தேவையோ, உங்கள் உள்ளான மனுஷனுக்கு ஜீவ அப்பமான இந்த வார்த்தை, ஜீவ தண்ணீரான அந்நிய பாஷை. மணிக்கணக்கா வார்த்தையை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, மணிக்கணக்கா அக்கினி பாஷையில் ஜெபிங்க. உங்கள் உள்ளான மனுஷன் செழித்து வளர ஆரம்பிப்பான். அது உங்களுடைய சரீர மனுஷன்லையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்கா ஜெபிங்க. சபையா குடியிருக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. சில பேர் சொல்றது வியாக்கியானம் இல்லாம பவுல் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு பாஷை எப்படி வரும்? முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க. பாஷை எப்படி வரும்? முதல்ல வார்த்தை வருது, அப்புறம் பல வார்த்தைகள் வருது, அடுத்து வாக்கியங்கள் ஆகுது, அடுத்து மொழி ஆகுது, அடுத்து புலமை கிடைக்குது, அப்புறம் நீங்க பேசுறது உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அடுத்தவர் பேசுறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? ஐயா, பேசதான வியாக்கியான வரத்துக்கு போவீங்க. நீங்க பேசாமலே எப்படி வியாக்கியானம் செய்வீங்க? நீங்க ஆங்கிலத்தை பேசி பேசி பழகி 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 நாளடைவில் இன்னொருத்தர் பேசுறத உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நீங்க ஆங்கிலத்தை பேசாமலே நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் லெவலுக்கு போவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய நேரங்கள் நம்ம ஆட்கள் வியாக்கியானம் இல்லாமல் பேசக்கூடாது என்று பவுல் சொல்லி இருக்கிறார். ஷாக்கராத்தா. ஐயா, பேசுனாதானே நீங்க வியாக்கியானம் வரத்துக்கு போவீங்க இல்லையா? எனக்கு ஒண்ணுமே லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம நான் சொல்றது உண்மையா இல்லையோ? என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? பேசதான் எந்த வரத்துக்கு போவான்? உண்மைதானா? இப்போ பேசாமலே இருந்தா, பேசாமலே வச்சிருந்தா எப்படி வரங்கள் வெளிப்படும்? எங்களுக்கு யூத ரபிகள் இதை டீச் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய பாஷை ஒரு வரம் என்று. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் மாத்திரமல்ல, அது வரங்களுக்கான ஊற்றுக்கண். அது வரங்களுக்கான ஊற்றுக்கண். ஏன்னா இப்போ அக்கினி அபிஷேகத்தை எல்லார் மேலேயும் வைக்கிற போது, சீஷர்கள் மேலே வைக்கிற போது, பேதுருட்ட வந்து உனக்கு சுகமளிக்கிற வரத்தை தர்றேன்னு தனியாக சொல்லலை.
பிலிப்புட்ட போய் உனக்கு பிரசங்கிக்கிற வரத்தை தர்றேன்னு தனியா சொல்லல. யோவான்கிட்ட போய் உனக்கு வெளிப்பாட்டு வரத்தை நான் தர்றேன்னு தனியா போய் சொல்லல. ஆனா எல்லோருக்குள்ளேயும் ஒட்டுமொத்தமா ஒரு சேர ஒரே ஊற்ற வச்சாரு பாருங்க. அக்கினி பாஷைங்கிற ஊற்ற வச்சாரு பாருங்க. அவன் அக்கினி பாஷையில பேச 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 ஒருத்தருக்குள்ள இருந்து சுகமளிக்கிற வர வெளிப்படுது, பிலிப்புக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிற வர வெளிப்படுது, யோவானுக்குள்ள இருந்து வெளிப்பாட்டுகளை பெற்றுக்கொள்கிற வர வெளிப்படுது, தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுது. இது வரமல்ல, வரங்களுக்கான ஊற்று கண். இது நீங்க பேச 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 பேசதான் எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவலான்னு வேதம் இவ்வளவு சொல்லுது. ஆனா ஏன் எதுவும் நடக்கலைன்னா நீங்க வாயை திறந்து என்ன செய்யல? குமாரனை உடையவன் என்ன உடையவன்? ஜீவனை. 1:5-12 சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்ப குமாரன் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சந்தேகமாவா இருக்கு? இயேசு இருக்கிறாரா? இயேசு உங்களால விசுவாசிக்க முடியுதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா உங்களுக்கு அடையாளம். இயேசு உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே. உங்களை நீங்க இயேசுவை நம்புறீங்க பாருங்க, அதுதான் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கே அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகத்தால நம்ப முடியல, உங்களால விசுவாசிக்க முடியுது பாருங்க. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள அவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, குமாரனாகிய இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப குமாரனை உடையவன் என்ன உடையவன்? சத்தமா சொல்லுங்க, குமாரனை உடையவன் என்ன உடையவன்? அப்ப ஜீவன் உண்டாயிருந்தால் பத்தாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன். அப்ப பரிபூரணப்படணும்னா நீங்க வாயை திறந்து, ஜீவன் இருக்கு உங்களுக்குள்ள இல்லாம இல்ல, ஆனா அது பரிபூரணப்பட்டு அது அபண்டன்டா அது வெளியே வெடிச்சு வெளியே நதியை போல பாயணும்னா நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுங்க. கணவன் மனைவியா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க. கரங்களை கோர்த்து கொண்டு பேசுங்க. பிரதர், நான் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்லலை, உங்களுடைய உலக பிரகாரமான சரீர பிரகாரமான வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஒரு நாளும் உங்க பொருளாதாரம் வறண்டு கிடக்காது, உங்க ஊழியம் வறண்டு கிடக்காது, உங்க தொழில் வறண்டு கிடக்காது, உங்க வேலை வாய்ப்புகள் வறட்சியா இருக்காது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39 வாசியம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திரும்ப வாசிங்க பார்க்கலாம். திரும்ப வாசிங்க. 38-39 வாசிங்க பார்க்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நதின்னு இருக்கா நதிகள் இருக்கா? நதிகள் இருக்கு இல்லையா? ஏசாயா 32:15 வாசிங்க. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? 31வது அதிகாரம் 32-14 வரைக்கும் வாசிங்கன்னா பாலுமாயிருக்கும், அவாந்தரமாயிருக்கும், வெளியாயிருக்கும், வறண்டு கிடக்கும், சாபமாயிருக்கும், எல்லாம் கர்ஸ். உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் கர்ஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அந்த ஜீவ நதி உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட்டுட்டா உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்காது, அது என்னவாக மாறுமா? செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி, அந்த வயல்வெளி காடாக எனப்படும். அந்த வயல் எப்படி விளைஞ்சு நிக்கும்னா, கதிர்களை எப்படி கொடுக்கும்னா, 1/2 அடி உயரம் 1 அடி உயரத்துக்குலாம் அந்த கதிர் விளையாதான். அந்த வயல் விளைஞ்சு நிக்கிறது பார்த்தா 1/2 அடி 1 அடிலாம் இல்லையா, அது விளைஞ்சு நிக்கிறத பார்த்தா எது மாதிரி நிக்குதான்? அது காடு மாதிரி விளைஞ்சு நிக்குதான். நான் சொல்றேன், நீங்க மணிக்கணக்கா அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கை வறண்டு கிடக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. மணிக்கணக்கா ஜெபம், ரெண்டுமே விட்டுறக்கூடாது. மணிக்கணக்கா வார்த்தையை பேசுங்க, மணிக்கணக்கா வார்த்தையை வாசிங்க, மணிக்கணக்கா அடுத்து எதுல பேசுங்க?
அக்கினி பாஷையில பேசுங்க. நீங்க பேச 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 உங்க குடும்பத்துக்கு ஒரு நதி, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நதி, உங்க தொழிலுக்கு ஒரு நதி, உங்க ஊழியத்துக்கு ஒரு நதி, உங்க சபைக்கு ஒரு நதி, உங்க தேசத்துக்கு ஒரு நதி, உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. நீங்க பாயிண்ட் சொல்லியே ஜெபிச்சு நம்ம பழகிட்டோம் இல்லையா? தப்பு கிடையாது. ஒரு மணி நேரம் ஜெபிக்க போறீங்களா, 10 நிமிஷம் பாயிண்ட் சொல்லுங்க. இது எதுக்காக ஜெபிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும், அவ்வளோதான் போதும். அடுத்து உட்கார்ந்து நல்ல டங்ஷனில் ஜெபம் பண்ணுங்க. சிலுவையை மனக்கண் முன்னாடி வச்சுக்கிறங்க. என் பிள்ளைகள் என்னை என்ன செய்வார்கள், தரிசிப்பார்கள் இருக்குல்ல, சிலுவையை மனக்கண்ணில் வச்சுக்கிறங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, பேசிட்டே இருங்க. ஒரே வார்த்தை தான், தப்பே இல்லை. திரும்ப 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 பேசுங்க. நீங்க பேச 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 நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று, ஜீவ ஊற்று. நீங்க பேச 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 அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட பண்ண ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், அடுத்த மாதம் உங்கள் குடும்பத்தின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீக்கிரம் சொல்லுங்க. தெரியும். அடுத்த மாதம் உங்கள் குடும்பத்தின் தேவை என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். பிள்ளைக்கு இப்போ எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு தெரியுமா தெரியாதா? ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், அறியாமல் இருக்கிறபடியால். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு அடுத்த மாச தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னதென்று. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், உங்க தேவை என்னன்னு தெரியுமா தெரியாதா? இப்பதானே தெரியும் சொன்னீங்க. உண்மை என்னன்னா, அடுத்த மாசம் உங்க தேவை தெரியும். அடுத்த வருஷம் பிள்ளைக்கு திருமணம் இருக்கு, எவ்வளவு பணம் கூட தெரியாது, இவ்வளவு தெரியும், இவ்வளவு ஒரு லட்சக்கணக்கில் பணம் தேவைன்னு தெரியும். ஆனா இந்த வாரம் தெரியும், அடுத்த மாசம் தெரியும், ஒருவேளை ஒரு சில வருஷங்களுக்கு கூட தெரியலாம். ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன தேவை, இது எதுவுமே நீங்க அறியாது இருக்கிறதுனால நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா ஆவியானவர் தாமே உங்களுக்காக 5 வருஷம் கழிச்சு நடக்க போற உங்க பிள்ளையினுடைய திருமணம், அவனுடைய படிப்பு காரியம், வீடு கட்டுற காரியம், ஊழியத்தினுடைய காரியம், பிரான்ச் சர்ச்சஸுடைய காரியம், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆவியானவர் தாமே எண்ணிலடங்காத ஏக்க பெருமிச்சலோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவார். நீங்க ஜெபித்தாலாவது ஆன்சர் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆவியானவர் ஜெபிச்சா என்னதான் நடக்கும்? என்ன கொடுத்துதான் ஆகணும் பரலோகம்? மணிக்கணக்கா ஜெபிக்கப்படுது. பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்க கிரீக் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. அந்த பக்தி விருத்தி கிரீக்ல ஒய்கோடோமியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆங்கிலத்தில் ஸ்பெல் பண்ணி காட்டுறேன். OI OI ஒரு ஐஃபன் KO, அடுத்த வார்த்தை DOMIEO. திருப்பி சொல்றேன். YOI, அடுத்தது ஒரு ஐஃபன் KO, அடுத்த வார்த்தை ஒரு ஐஃபன் வச்சு MEIO இல்லையா? டோமியோ, MEIO, ஒய்கோடோமியோ. நீங்க கிரீக் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. ஒய்கோடோமியோ பக்தி விருத்தினா 2 மீனிங் போட்டிருப்பாங்க. என்னன்னா பில்ட் அண்ட் ரீபில்ட். சொல்லுங்க, பில்ட் அண்ட் ரீபில்ட். பில்ட்னா என்னது? எப்படி கட்டுறது? இல்லாத ஒன்ன புதுசா கட்டுறது இல்லையா? ரீபில்ட்னா என்ன அர்த்தம்? இருந்து என்ன பண்ணிருச்சு, அது இடிஞ்சதை சரி பண்ணி என்ன பண்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க 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 என்ன நடக்கும்னா, உங்க வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை பில்ட் பண்ண ஆரம்பிப்பா. இருந்து ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், தொழிலாகட்டும், என்னவா இருக்கட்டும், அது இடிஞ்சு போயிருக்கு பாருங்க. அது எல்லாவற்றையும் அவர் ரீபில்ட் பண்ண ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்கா பேசுங்க.
சரி, நான் அடுத்தது வர்றேன். ஒரு சிலர் சொல்றாங்க, பிரதர் அது ஒரு மொழி பிரதர், அவங்க எல்லாம் மொழியில தான் பேசினாங்க, நீங்க பேசுறது ஒரு பாஷையா, நீங்க பேசுறது ஒரு லாங்குவேஜா இல்லையா? அப்போஸ்தலர் 2:6-11 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:6-11 வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நல்ல கவனிங்க. சீஷர்கள் மேல அக்கினி பாஷை வரம் ஊற்றப்படுகிறது, ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அக்கினி பாஷை வரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்ப பேசுறாங்க. பேசும்போது அங்க கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நம்முடைய ஜென்ம பாஷைகளே இவர்கள் பேச, சொல்லுங்க பேச, சத்தமா சொல்லுங்க பேச. அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல நல்லா கவனிங்க. இந்த உலக நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் பேசுகிறது ஒரு பாஷையா? அவங்க வந்து பொந்து பாஷையில் பேசினாங்க, லத்தீனில் பேசினாங்க, கிரேக்கத்தில் பேசினாங்க, பிலிப்பிலியை பேசினாங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேனே, நீங்கள் பேசுகிறது உலகத்தில் இருக்கிற ஒரு மொழியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த பூமியில் ஏறக்குறைய 3000 மொழிகள் அழிஞ்சிட்டு இப்போ 2000 மொழிகள் நடப்பில் இருக்குது. மொத்தம் 5000 மொழிகள். சொல்லுங்கள், மொத்தம் எத்தனை மொழிகள்? இந்த 5000 மொழிகளில் ஏதோ ஒரு பாஷையை தான் கர்த்தர் உங்கள் நாவிலே வைத்திருப்பார். ஏதோ ஒரு பாஷையை தான் கர்த்தர் உங்கள் நாவில் வச்சிருப்பார். சரியா? அது அமேசான் காடுகள் இருக்கலாம், ஊட்டி மலை காடுகள் இருக்கிற பழங்குடியின மக்களுடைய பாஷையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாஷையை தான் வச்சிருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேனே, எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறது பாஷையான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேதுரு, உங்களுக்கு புரியுறதுக்காக, பேதுரு மலையாளத்தில் பேசுகிறார். சொல்லுங்கள், பேதுரு பாஷை என்ன பாஷை? அவரை பேசுகிற அக்கினி பாஷை என்ன மொழியில் பேசுகிறார்? அவர் மலையாளத்தில். பிலிப்பு கன்னடத்தில் பேசுகிறார். சொல்லுங்கள், பிலிப்பு எதில் பேசுகிறாரு? கன்னடத்தில் பேசுகிறார். யோவான் தமிழில் பேசுகிறார். சொல்லுங்கள், யோவான் என்ன பாஷையில் பேசுகிறாரு? தமிழில் பேசுகிறார். இப்போ பேதுருவுக்கு தெரியாது தான் பேசுவது மலையாளம் என்று. ஆனால் பேதுரு மலையாளத்தில் பேசுகிறத மலையாளம் தெரிஞ்சு அதை யாராவது அங்கே கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்கிறவனுக்கு வேண்டுமானால் இது மலையாளம்னு தெரியலாம். ஆனா பேசுகிறவர்களுக்கு இது இன்ன மொழின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. அங்க ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, அடுத்து யாரும் இருக்கிறாங்க? ஹியரர்ஸ் இருக்காங்க, கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. பேசுகிறவர்களுக்கு தாங்கள் இன்ன பாஷை பேசுகிறோம்னு தெரியாது. ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டார். ஆனா அந்த பாஷை தெரிஞ்சவங்க யாராவது அங்க நின்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் பேசுறது எதுல பேசிட்டு இருக்கிறாரு. மலையாளத்துல, கன்னடத்துல, உருதுல, தெலுங்குல. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாஷை உருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டார், ஏப்பா உனக்கு வச்சிருக்கிற பாஷை என்ன பாஷை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, என்ன செய்வீங்க? கரெக்டாக சொல்லிய பற்றியில உருது பேசுகிற ஒரு ஆள் பிடிச்சி, இங்கே வா, நான் இப்போ டங்ஸில் பேசியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மொபைலில், நீ அதை என்ன பண்ணி கொடு எனக்கு. அப்போ அடுத்து நீங்களாக உங்களை கட்டுப்படுத்தி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? உடனே கூகுளில் எடுத்து அடிச்சிட மாட்டீங்க. ஹவு கேன் ஐ லேர்ன் உருது அடிச்சிருவீங்களா இல்லையா? அப்போ உங்களை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு என்ன பாஷையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னு ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டாரு. நல்லா கவனிங்க. கேட்கிறவர்கள் யாராவது, நிறைய பேர், சில பேர் என்கிட்ட நீங்கள் கேட்குறது பிரதர் அக்கினி பாஷையா பிரதர்? ஆமாம். அப்போ என்ன லாங்குவேஜ்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வேணா போய் என்ன செஞ்சுக்க, கண்டுபிடிச்சு. உண்மை தானே? பேசுகிற எனக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால்
பேசுகிறேன். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி 5000 மொழிகளை ரிசர்ச் பண்ணி நீ வேணா போய் கண்டுபிடிச்சுக்க என்ன மொழின்னு. ஆனா அது என்ன மொழின்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால என்ன செய்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த மொழி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. 5000 மொழிகள் இருக்கு, நீங்க பேசுற மொழி இன்ன மொழின்னு கண்டுபிடிச்சுதான் தெரிஞ்சுதான் நான் பேசுவேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மொழியை ரிசர்ச் பண்ணா கூட 5000 மொழியை நீங்க ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு என்ன பாஷையை வச்சிருக்கிறாரோ அதை விசுவாசிச்சு பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலர் கேட்கறது என்னன்னா, பிரதர் அவங்க பேசுறதையும் இவங்க பேசுறதையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, அப்ப அவங்கள இவங்க என்ன பண்ணி பேசுறாங்க? எத்தனை சீஷர்கள் கூடி இருந்தாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை சீஷர்கள் கூடி இருந்தாங்க? 120 பேர். அங்க எத்தனை மொழிகள் போட்டிருக்கு தெரியுமா? 16 மொழிகள் போட்டிருக்கு. எத்தனை மொழிகள் போட்டிருக்கு? ஏலாமித்தரும், மேதரும், கிரேக்கரும், பார்த்தரும், வர்ஷியா போட்டிருக்குல்ல. எத்தனை மொழிகள் போட்டிருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், 120 பேர் பேசுனா எத்தனை மொழிகள் போட்டிருந்துருக்கணும் அங்க? அது எப்படி 16 தான் போட்டிருக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரே மொழிய குறைஞ்சது 7ல இருந்து எத்தனை பேர் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க? 8 பேர் ஒரே லாங்குவேஜ பேசியிருக்கிறாங்க. ஒரு 120 பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் 120 மொழிகளை கொடுக்கல. அந்த பக்கத்துல ஒருமித்து இருக்கிற ஒரு 7 பேருக்கு ஒரு லாங்குவேஜ், இங்க இருக்கிற ஒரு 7-8 பேருக்கு ஒரு லாங்குவேஜ், அங்க இருக்கிற ஒரு 7-8 பேருக்கு ஒரு லாங்குவேஜ். இந்த 7 பேர் பேசுறதும் ஒன்னா தான் தெரியும், அந்த 7 பேர் பேசுறதும் ஒன்னா தான் தெரியும். அது ஒன்னா இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, நீங்க பேச ஆரம்பிங்க, அத பரலோகம் கேட்டுக்கொள்ளும். வேற யாரு கேட்க வேண்டிய அவசியம்? நீங்க காப்பி அடிச்சு பேசினா கூட தப்பே இல்லை. ஆவியானவர் சொல்ல நீங்க பேச ஆரம்பிங்க, அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க விசுவாசிச்சு பேசுங்க. எல்லாருமே அப்படிதான் பேசியிருக்கிறோம். விசுவாசிச்சு நீங்க பேச 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 உங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் அவர் சரி செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மணிக்கணக்கா பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. நீங்க அக்கினி பாஷையில பேசாம ஜீவனுள்ள வாழ்வை அனுபவிக்க முடியாது. சரியா? அக்கினி பாஷையில பேசாம என்ன வாழ்வை அனுபவிக்க முடியாது? ஜீவனுள்ள வாழ்வை என்ன செய்ய முடியாது? அக்கினி பாஷை வரம் பெறாதவர்கள் கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அநேக பேர் வாசிக்கல, சத்தமா சொல்லுங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து. யாரா? என்னிடத்தில் சொல்லுங்க. என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாரா? பரிசுத்தவான்கள். அப்படிதானே போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாரா? விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அபிஷேகம் பெறாதவங்க கவனிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் பரிசுத்தமா வாழ்ந்த பிறகுதான் அவர் என்னை அபிஷேகம் பண்ணுவார். இல்ல இல்ல, அவர் அபிஷேகம் பண்ணாதான் நீங்க பரிசுத்தமாகவே வாழ முடியும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, அக்கினி பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ள தேவை ஒன்னே ஒண்ணுதான். வேதம் நியமித்திருக்கிற 1000 பேர் 1000 சொல்லலாம். வேதம் நியமித்திருக்கிற ஒரே குவாலிஃபை என்னன்னா, நீங்கள் இயேசுதான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த நேரத்திலையும் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த அபிஷேகம் பெற்று நிறைய பேர் பேசாம இருக்கீங்கல்ல, நீங்க நிறைய நேரம் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னும் சரியாகல, நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளரல, என்னிடத்துல இன்னும் ஒரு சில பலவீனங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, எரிச்சல் அடைகிறேன், பொய் சொல்றேன், அல்லது வேற ஏதோ ஒரு சில என்னிடத்துல மீறுதல்கள், சில குற்றங்கள், சின்ன சின்ன பாவங்கள் கூட என்கிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறது இல்லை. பலவீனத்தை முன்னிட்டு பேசாம இருக்கிறது. அல்ல கவனிங்க. நீங்க பலவீனத்தை முன்னிட்டு நீங்க பேசாம இருக்காதீங்க. நீங்க சுத்தமாயிட்டு பேசுற பேச்சு இல்லை இது. நீங்க சுத்தமாகிறதுக்காக பேசுகிற பேச்சு.
ஆவியானவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பேச 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 அவர் வந்து உங்களை சுத்திகரிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்களே உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. யார் தான் பரிசுத்தமாக்க முடியும்? ஆவியானவர் தான் பரிசுத்தமாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நிறைய நேரங்களில் சில மூத்த ஊழியர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்நிய பாஷையிலேயே பேசுது ஆனா வாழ்க்கை சரியில்லை. எப்படியா? அந்நிய பாஷையிலே நல்லா பேசுது ஆனா என்ன சரியில்லை? ஐயா, வாழ்க்கை சரியாயிட்டு பேசுற பேச்சு இல்லை அந்நிய பாஷை. பேச பேசதான் வாழ்க்கை சரியாகும். நீங்க பேசுங்க. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் பரிசுத்தமாவீங்க. நாளைக்கு இருக்கிறத விட நாளை மறுநாள் இன்னும் உங்க கிரியைகள் தூய்மையாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தயவு செய்து இதை மாதிரிலாம் யார்கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க. பேசிட்டு இப்போ நீங்கள் நாளைக்கு போய் அந்நிய பாஷையில் அக்னி பாஷையில் 1 மணி நேரம் பேசுறீங்க. நாலு கழிச்சு உங்களுக்கு கோவம் வராதா? சில பலவீனங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் பேச 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 அவர் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் கணவன் நாளைக்கு அக்னி பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டாருன்னா, ஆமாம் பேசுறத பாரு அந்நிய பாஷை அதுக்கப்புறம் பாரு சண்டை சொல்லாதீங்க. மனைவி அக்னி பாஷையில் ஜெபிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு சில பலவீனங்கள் ஏதோ ஒரு குறை வந்துருச்சுன்னா உடனே சொல்லாதீங்க. இது 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 இதை விட ஒரு தூஷணம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? லேவியராகமம் புத்தகம் 24:11 வாசிங்க. லேவியராகமம் 24:11 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை தூஷித்தான் இருக்குல்ல, நிந்தித்து தூஷித்தான். இதை கேஜேவியில் வாசிங்கன்னா, கேஜேவியில் வாசிக்கிறீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா? வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11 கேஜேவியில் வாசிங்க. நல்ல ஆங்கில வார்த்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க. லேவியராகமம் புஸ்தகம் 24:11 11 இருக்க 12 11 வாசி. அந்த Israelish woman son blasphemed the name of the Lord. blasphemy இல்லையா? அந்த blasphemy அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இருக்குல்ல, தூஷித்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க. தூஷிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒருவருடைய மதிப்பை குறைக்கும் வகையில பேசுறது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். இப்போ ஒரு பிரதர் வராரு, நீங்க வந்து என் மேல ரொம்ப நன்மதிப்பு வச்சிருக்கிறீங்க. ஒரு பிரதர் வந்து என்கிட்ட ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறார். அந்த செய்தியை கேட்கறதுனால நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அந்த மதிப்பு, அந்த வேல்யூ என்ன செய்யுது? குறையுதுன்னா அந்த பிரதரு என்னை என்ன பண்ணுறாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறவங்க விளக்குதா? அவர் வந்து என்னை பற்றி பேசுகிறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அதை கேட்கறதுனால என் மேலே வச்சிருக்கிற மதிப்பு என்ன செய்யுது? உங்கள் மனதில் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னை உங்கள்கிட்ட வந்து அவர் என்னை என்ன பண்ணுறாருன்னு அர்த்தம், தூஷிக்கிறாருன்னு அர்த்தம். என்ன பண்றாருன்னு அர்த்தம்? இப்ப நான் சொல்றேன், ஆமா அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க, நான் வாழ்க்கை சரியில்லை, எப்ப பாரு அந்நிய பாஷைன்னு போகுது, ஆனா பாரு இப்படி தெரியுது, அது இல்லை இது இல்லை. இப்ப நான் இப்படி சொல்றதுனால எந்த பாஷையின் மேல இருக்கிற ஆர்வம் குறையுது? சொல்லுங்க. பிளாஸ்பெமினா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னா, பற்றார்வம் குறைய பேசுதல். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற ஆர்வத்தை குறைக்கிற மாதிரி பேசுனா அது பேர் தூஷணம். இப்ப நான் இப்படி சில காரியங்கள் அந்நிய பாஷை குறித்து உங்கள்கிட்ட பேசுறேன்னா, உங்களுக்கு அந்நிய பாஷை மேல இருக்கிற எது குறையும்? ஆர்வம், பற்று என்ன செய்யும்? அப்ப அப்படி குறைஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்றேன்னு அர்த்தம், யாரை தூஷிக்கிறேன்னு அர்த்தம். நிறைய பேர் ஆவியானவரை தூஷிக்கிறோன்னே தெரியாம தூஷிக்கிட்டு இருக்காங்க. மனுஷகுமாரனுக்கு விரோதமான தூஷணம் கூட மன்னிக்கப்படும், ஆனா யாருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாது. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த செய்திக்கும் நெகட்டிவ் கமெண்ட்டே போட மாட்டாங்க. அந்நிய பாஷையை பற்றி பேசுங்க டக்குன்னு போட்டுருவான். இதை ஒரு மிஷனாகவே பண்ணுறாங்க. யூதர்களுடைய சுவாபம் என்ன தெரியுமா? பிதாவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. சில யூதர்கள் இயேசுவை கூட ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க யார் வரணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க? மேசியா வரணும்னு தானே எதிர்பார்த்துருக்குறாங்க. இயேசு வந்துட்டாரு, ஆனால் அவங்க அதை விசுவாசிக்கல. அப்போ ஃபாதரை பிலீவ் பண்ணுறாங்க, சன்னை பிலீவ் பண்ணுறாங்க, ஆனால் யாரை பிலீவ் பண்ண மாட்டாங்க. பேதுரு அதை சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 7:51 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:51 வாசிங்க.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். என்னவா? யாருக்கு எதிர்த்து நிக்கிறாங்களா? யார போலன்னு போட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க, யாரை போல? பேதுரு என்ன சொல்றா தெரியுமா? இயேசுவின் நாட்கள் இருந்து வாழ்ந்த அந்த ஆட்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? உங்க பிதாக்கள் முதற்கொண்டு பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா எதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? பரிசுத்த ஆவியோட அந்நிய பாஷை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மணிக்கணக்கா பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லாம் கவனிங்க. அக்கினி அபிஷேகம் பெற்றவர்கள் கவனிங்க. அதுலேயும் சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப பிரயோஜனம் பிரதர். நீங்கள் சோறும்போது பக்கத்தில் உள்ளவருடைய ஆவி உங்களை தாங்கும், தூக்கி விடும். அவங்க சோறும்போது உங்கள் ஆவி உங்களை தூக்கி விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அக்கினி அபிஷேகம் பெறாதவர்கள் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசு நல்ல சத்தமாக கூப்பிடுங்க. ஏசுன்னு ஒரு பேரை நல்ல சத்தமாக சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் பேசுகிற போதே, சொல்லுகிற போதே உங்கள் நாக்கு லேசாக குளர ஆரம்பிக்கும். இந்த அக்கினி பாஷை பேசுகிற நிறைய நேரம் பேசுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் இருக்கும். பேசிகிட்டு இருக்கும் போதே நாக்கு லேசாக என்ன செய்யும்? குளரும். அது குளருதுன்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் அடுத்த வார்த்தைகளை உள்ள என்ன செய்கிறாரு? வைக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா பேச ஆரம்பிங்க. அடைக்கப்பட்ட எல்லா மதங்களும் இன்னைக்கு திறக்கப்படணும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போக ஆரம்பிக்கணும். நீங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தா 5 ஆராதனை இல்லை, ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்ன நடத்திக்கிட்டே இருக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போல சாயங்காலம் தோறும் நீங்கள் ஆராதனைகள் நடத்திட்டே இருக்கணும். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? குவிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கொஞ்ச நேரம் வாயை திறந்து அக்கினி பாஷையில் ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல அக்கினி அபிஷேகம் பெற்றவர்கள் வாயை திறங்க, வாயை திறங்க. உங்கள் சத்தம் எழும்பணும். எவ்வளோ நேரம் நான் பேசினேன், இப்போ நீங்கள் பேசணும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாதவங்க இயேசுன்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்குல்ல, அது போதுமானது. உங்கள் பாவத்தை நினைக்க வேண்டாம், குறைகளை நினைக்க வேண்டாம். அது எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிக்க வருவார். நல்ல சத்தமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். ஷாஹராடா தாலா பாராடா தாலா பாராடா ஹாலா ஹாராடா தாராடா தாலா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், yes father. Ya ha ra la da ra da da la ha ra da la ha ra da ba la ra da di sha ha da da ra da da he re 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 de le he re di sha ha la da ra da la. Yes 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 FCD அவங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. FCD வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ya ha ra da da la ba ra da da la ha la ra he re di sha ha la da ra da la ga ra da la ba ra da la ha la ga ra da la ga la ya ka ra na ma da la ba ra da di sha ha da da la ba ra da. yes yes இயேசு அப்படியே மனக்கண் முன்னாடி நிறுத்துங்க. சிலுவையை நிறுத்திட்டு பேசுங்க, 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 பேசுங்க. எல்லா மதங்களும் இன்னைக்கு திறக்கப்படணும். அடைக்கப்பட்ட ஊற்று கண்கள் எல்லாம் இன்னைக்கு திறக்கப்படணும். ஆவியானவர்ங்கிற நதி புறப்பட ஆரம்பிச்சா சத்துரு அங்க யாரும் நிக்க முடியாது. சத்துரு நிக்க முடியாது. யா ஹா ரா டா தா லா ரா டா தா லா ஹா ரா டா தா லா. உங்க வாய் ஜீவ ஊற்று, உங்க வாய் ஜீவ ஊற்று. நீங்க பேச 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 ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க பேச 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 ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். எஸ் எஸ் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க நாவல தான் அந்த ஜீவன் இருக்கிறது. எஸ் 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 பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. யா ஹா ரா டா தா லா பா ரா டா தா ரா டா தா லா பா லா ஹா ரா ஹா ரா ஹா ரா ஹா ரா ஹா ரா. Yes father, yes father, yes father. Yes 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 பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. யா ஹா ரா டா தா லா பா ரா டா தா ரா டா தா லா ஹா ரா ஹா ரா ஹா ரா கர கர கரங்கஹா. yes 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 shaharada dala barada dala dala barada da he re le me re 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 be de re be de re 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 be le be re le hele. yes yes பேசுங்க, 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 பேசுங்க. ya harada dala hara 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 hara. நீங்க பேச பேச தூத கணங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஆவியானவர் தூதர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பிப்பார். அவர்களாக உங்களை ஒவ்வொரு வார்த்தையை உற்று கவனிக்க, உற்று கவனிக்க. ஓ ஹோ ரோ லோ தோ ரோ தோ தலா barada dala ya ha la ra 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 da la ra ra la da la ra la 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 he re 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 be gele 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 gele. yes ஆவியானவர் கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பிப்பார். உருவின பட்டயங்களோட என் பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ள போங்க. உருவின பட்டயங்களோட என் பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ள போங்க. போடப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக. போடப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக. yes 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 அபிஷேகம் பெறாதவங்க சொல்லுங்க, இயேசு
என்று சொல்லுங்க. விசுவாசிச்சு பேசுங்க. விசுவாசிச்சு பேசுங்க. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார்னு நம்பி பேசுங்க. எஸ் 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 பேச தொடங்குங்க. ஆவியானவர் வார்த்தைகளை வைக்க ஆரம்பிப்பார். ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிப்பார். எக்கோ ரோலோ கோரோ டோதா லாகா ராடா தல கல கல உருவின பட்டயங்களோட தூதர்கள் உங்க எல்லைகளுக்குள்ள புறப்பட்டு போகிற நேரம். தூதர்கள் உங்க எல்லைகளுக்குள்ள புறப்பட்டு போகிற நேரம். யா கா ராடா தல பாரா ராடா லக 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 ரே 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 தேல கெலே ஒரு சாமையின் ஈஸ், ஒரு சாமையின் ஈஸ், ஒரு பரலோகத்தினுடைய அக்கினி, ஒரு பரலோகத்தினுடைய அக்கினி. யாக்கா ராடா டாடா டாடா பாரா டாடா. என் ஜனத்தை நீ கட்டி வைக்க முடியாது. என் ஜனத்தை கட்டி வைக்க முடியாது. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் பேசுகிறார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் பேசுகிறார்கள். யாக்கா ராடா டாலா ரா லா ரா 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 ரா. Yes Father, yes Father, yes Father, yes Father, yes Father. Oh ho re ne me le re le dele gele bele gele gele. Yakka rada, yakka rada, yakka rada. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நான் பேசுறது சரியானு நினைக்காதீங்க. விசுவாசிச்சு பேசுங்க. தங்கச்சி விசுவாசிச்சு பேசு. நீ பேசுறது சரிதான். நீ பேசுறது சரிதான். எஸ் பேசு பேசு. யா ஹா ரா 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 தா லே பேரே தே லே பெலே. ஹே ரே லே 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 பெலே லே லே பெலே பெலே பெ. ஓ ரோ லோ கோ ரோ டோ தா ல கல கர கல. Yes, 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 yes. Ya karada la kara kara. Ya karada la barada la kara kara kara. He re le be re de le be re de le be re de le be re de le gere. Oh horo, oh horo, oh horo, oh horo, oh horo. Ya karada la இல்லாதவைகளை கட்ட ஆரம்பிப்பார். ஆவியானவர் இல்லாத ஆசீர்வாதங்களை கட்டுவார். உங்க தொழிலை கட்டுகிற நேரம், உங்க ஊழியத்தை கட்டுகிற நேரம். யா காரணதலா இடிந்த வாழ்க்கையை கட்டுகிறவர். இடிந்த வாழ்க்கை கட்டப்படும். இடிந்த ஊழிய கட்டப்படும். இடிந்த எல்லைகள் கட்டப்படும். யா காரலா தாரா டா லே ஹே ரே ரே. எஸ் விசுவாசிச்சு பேசுங்க. விசுவாசிச்சு பேசுங்க. நீங்க பேசிக்கும் பொழுது தேவ தூதர்களை கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே, உங்கள் எல்லைகளிலே தேவ தூதர்களை இறக்கி அவர் காரியங்களை நடப்பிக்கிற வேலை இது. எலேமே ஹதனரா ஷேமலரா மதுனரா ஷக்கலரபா. அக்கினி ஜுவாலைகளாய், அக்கினி ஜுவாலைகளாய் எழும்புகிற வேலை இது. ரீமே ஹேபந்தனரா ஷக்கலரா மதுனரபா. லேமா ஹதனி ரிமந்தனரா ஷேமலரா கலரா மதுனரபா. லிமா ஹதனி ரிமா கலரா மதுனரபா. லேமா ஹேமலரா மதுனரா ஷேமலரா. Yes, yes, yes. நீங்க பேச பேச ஆவியானவர் கட்டளைகளை பிறப்பிப்பார். என் பிள்ளைகளுடைய எல்லைக்கு போ. தூதர்களுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிற நேரம். தூதர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்படும். என் பிள்ளைகளுடைய எல்லைக்கு போ. போடப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக. யோகோரோனி மோட தலபர நதல பரடதல கர கர கர. Yes, 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 yes. Yes, Father. Yes, Father. Yes, Father. Yes, Father. பேசுங்க 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 விடாதீங்க. பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கர்த்தர் அந்த சபையை நிரப்பினாரோ அதே ஆவியானவர், அதே அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கின அதே அபிஷேகம், அந்த இடத்தை அசைய பண்ணின அதே அபிஷேகம். ரீமா ஹதன ராஷி பலர மதுர ஷமா கடரா லேமே ஹேம பமதுல ஷக்கலரபா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அசையாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் அசையாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் அசைய பண்ணுகிறதான அபிஷேகம். லேமே ஹீதன ராஷி பலர மதுர ஷக்கலரபா. லீமன ரபதுல
எல்லா வரங்களும் வெளியே வருவதாக, எல்லா வரங்களும் வெளியே வருவதாக, எல்லா வரங்களும் ரீஆக்டிவேட் ஆவதாக. யா கரணதலகரா, வெளிப்பாட்டு அறிவு, வெளிப்பாட்டு ஞானம், பிரசங்கிக்கிற வரம், யோகோ ரோட தாலா பாரா தாதா, சுகமளிக்கிற வரங்கள், யா காலை ரே 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 ஹோலோ தரோ ஹோல கால தரடா தலபஹா. எனக்குள்ளே ஜீவன் ஊற்று, அது வற்றாத ஒரு நாளோ. பேசுங்க பேசுங்க பேசுங்க. Yes Father, yes Father, yes Father. எனக்குள்ளே ஜீவன் ஊற்று, அது வற்றாத ஒரு நாளோ. Yes yes, உங்களுக்குள்ள அந்த ஊற்று இருக்கு. Yes 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 yes. Yes Father, yes Father, yes Father, yes 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 yes. நிறுத்தாதீங்க நிறுத்திடாதீங்க. நாங்களே நிறுத்தினா கூட நீங்க நிறுத்தக்கூடாது. இந்த ஊற்று இன்னைக்கு ஆரம்பிச்சது, வருகை மட்டும் போகணும். Yes 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 Father, yes 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 ஆவி மண்டலங்கள்ல வேலை நடந்துட்டே இருக்கும், வேலை நடந்துட்டே இருக்கும். ஏ கே ரே லே ரே ரே லே ரே ரே லே ஹெலே 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 யா ஹா ரா 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 தி ஷகடா பரகா யா கரேனி மோடல பரகா. Yes Father, yes Father, yes Father.